What's up, rascals? Before we get along too much further, a warning: the following podcast contains adult themes, sexual content, and strong language. Basically, it's for a matured and less sensitive audience. Listener and viewer discretion is advised. Don't say we never warn you and then release press statement, okay? Alright, enjoy. ஹலோ வணக்கம், வருகை வருகை என்று வாங்கள் தோசாப்புக்கு. டேய் ஜவுளி கடை முன்னுக்கு உட்காந்துட்டு வருகனா அதுதான் என்னோட நீ சிக்னேச்சர் இன்ட்ரோ இன்ட்ரோ. கொடுக்கும் போது எல்லாமே வந்து எனக்கு பயமா இருக்கு தெரியுமா? ஏதாச்சும் ஒன்று சொல்லி தமிழ்ல பேசுறேன்னு சொல்லி சரி என்ன சொல்லலாம் சொல்லு பேத. அத கூப்பிட்டேனா வணக்கம் சொல்லி கூப்பிட்டுட்டேன். அவங்க வந்துட்டாங்க ஷோக்கு, எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. சரி, இது என்ன ஷோன்னு சொல்லவே இல்லை அவங்ககிட்ட. தோசாப்புன்னு சொல்லிட்டேன் மதிய. தமிழ் சொல்றா மேலே தூக்கி போட்டு தூக்கி போடும் ஒரு ஷோ பாட்காஸ்ட் வாங்க நீங்களும் வெல்லலாம். டேய் அது வேற ஷோடா. சோ அவரே ரிட்டையர் பண்ணிட்டாரு. Hi guys, what's up? Welcome back to the Toss Up show. இந்த வாரம் ஏன் கிறிஸ் நடுவில் இருக்கானா? ஏன்னா போன வாரம் வந்து எல்லாரும் கமெண்ட்ஸ் கிறிஸ் ரொம்ப சிக்ஸர் அடிச்சிட்டாரு, நல்ல ஜோக்ல பண்ணாரு, அதனால இன்னைக்கு கேவலம் படுத்தி அசிங்கப்படுத்தி உன்னைய ரொம்ப வாரமா மன்னிச்சு விட்டாச்சு. சரி நீங்க தான் கிறிஸ் வேணும்னு சொல்லி. ஸோ இனிமேல் என்னன்னா எபிசோட்ல யார் நல்லா பேசுறாங்க அவங்க தான் நடுவில் உட்காருவாங்க. என்ன இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியும்னா இந்த சீட்டுக்கு எல்லாரும் போட்டி இல்ல இப்ப நான் பொதுவாவே கதையே சொல்ல மாட்டேன். நான் கார்னர் இதான் சார் என்னோட இடம். அப்போ உனக்கு எனக்கு தான் போட்டி. என்னடா போட்டி? இல்ல 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 அப்படி இல்ல. இப்பயாச்சும் கான்ட்ரோவர்சி வந்துச்சு அப்ப நான் நடுவில் வந்துருவேன். அவன் அந்த பேக்கப் கவலையப்படாது. நான் நடுவில் இருக்கும் போது தான் கான்ட்ரோவர்சியா யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ நம்ம வந்து இந்த வாரம் வந்து 16,000 மேல அடிச்சிட்டோம். நம்ம இன்னும் 500 தான் இருக்கும், 500 300 தான் இருக்கும். 17,000 அடிக்கிறதுக்கு இன்னொரு 3000 வந்து அடிச்சிட்டோம்னா பேய் வீட்டில் போய் செய்யணுமா? வீட்டுல போய் என்னது செய்யணும்? நடுவில் உட்கார. சரி, அதுக்காண்டி எல்லாத்தையும் கவுண்டர் வைக்கணுமா? பேய் வீட்டில் போய் நம்ம ஷூட் பண்றோம். நம்ம வந்து ஏன்னா மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. நீ கமெண்ட்ல பார்த்தனா அந்த ஒரு 10 கமெண்ட் இருந்துச்சுன்னா அதுல 5 பேர் வந்து அப்புறம் 20 அடிக்க போது போல. இல்ல 5 கமெண்ட் அப்படி இருக்காது. 5 கமெண்ட் ஃபர்ஸ்ட். ஆமா அது என்ன ஃபர்ஸ்ட்? அதுல ஒரு போட்டி. அது 5 பேர் ஃபர்ஸ்ட்னா அப்ப ஏமா ஃபர்ஸ்ட்? அதான் எல்லாரும் வந்து ஒரே டைம் ஜோன்ல இருக்கீங்க. ஆமா இது யாரு ஃபர்ஸ்ட்? எனக்கு ஒரே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. சரி வாரம் வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம். என்ன தெரியுமா? பாட்காஸ்ட் பண்ணுவோம். அது ஒண்ணு இல்ல கமெண்ட் படிப்போம். இருக்காடா இந்த வாட்டி? இருக்கு வாரம் போன நல்ல கழுவி துப்புனத சொல்லு பாவோம். ஒருத்தங்க இது வந்து 2 கமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இது வந்து ரோகிணி பொன்னுசாமி 7722 4 நம்பர் கொடுத்தாங்க. To be honest, you guys are making everyone smile and sometimes you do it genuinely. Made our heart smile even though we are going through a tough time. Therapy is expensive, so we watch Toss Up instead. 100% keep it up, buds. Love. Thank you. இல்ல எனக்கு என்ன பிடிக்கல. என்ன பிடிக்கல? Sometimes you do genuinely made our heart smile. Sometimes அப்ப மத்தல டேய் நாயங்களா உங்கள சிரிக்க சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எம்பசைஸ் பண்ணாட்டி எனக்கு மைண்ட்ல ஏறல. பட் எம்பசைஸ் பண்ணே அவ வந்து நம்ம சிரிச்சிட்டு இது ஜோக்கா அப்படிதான் நினைக்கிறேன். சோ அவங்க வந்து சொன்னாங்க நம்ம வந்து அவ்வளோ சுமாரா பண்றீங்க. ஏதோ பண்றப்பா நீ பண்றது ஜோக்கு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க பண்றது சிரிப்பாரு. எங்களுக்கு தெரப்பி ஃப்ரீயா இருக்கு. 3 பேருக்கு அரசு வச்சிருக்கீங்க. ஆமா இது நிறைய வந்திருக்கு. உனக்கு வந்திருக்கோம் தெரப்பி பண்றோம். அவங்க வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயத்துல இருந்து ரிலீஃப் பண்றீங்க. என்ன விஷயத்துல? நிறைய விஷயத்துல டபுள் மீனிங்லாம் வேணாம். ஆட்டி போட்ட மாதிரி இருக்கு. அந்த ரிலீஃப் இல்ல. என்னன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். நீங்க வந்து ஒரு தெரப்பி கேவலமா இருக்கு. நம்ம என்ன அவன் வந்து தெரப்பின்னு சொன்னா நீ சொல்ற விஷயம் பார்த்தா நம்ம தாய் மசாஜ் பண்ணுவோம். சாவடிக்க 50 பாக் ஹேப்பி எண்டிங். நிறைய கேட்டு போல இருக்கு. இது என்ன சவுண்ட்? இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்ல. என்னது இந்த மாதிரி மணி அடிக்கிறது? இது யூடியூப்ல பெல் பட்டன் நமக்கு சத்தம் வரப்ப. சோ அப்புறம் அடிச்சிருக்க போல இருக்கு. சோ அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கமெண்ட் கொடுத்திருக்காங்க. Marty-GV4NV மார்ட்டின் ஆம்பளை பொம்பளத்துல I like this show a lot and eagerly wait weekly for a show. Wow. But I feel like there's room for improvement. First, please don't give unsolicited advice based on horror story that may or may not be true. It comes off mansplaining. அப்படினா சார் தமிழ் ப்ளீஸ். நான் சொல்றேன்.
overall a great show. Please just stick to the story telling and maybe summary the story at the end. இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ற மாதிரி. இன்னும் நடுவுல சொல்றீங்க. மெயின்ஸ்ப்ளைனிங்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணுட்டு வந்து ஒரு ஆண் வந்து அந்த வேலையை எப்படி செய்யணும்னு அந்த பொண்ணுக்கு அந்த வேலை செய்ய தெரியும். ஆனா அந்த ஆண் வந்து உள்ள உனக்கு தெரியாது நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா அது மெயின்ஸ்ப்ளைனிங். ஓகே, அப்படி என்ன பேய் கதை பேசி அந்த மயிருக்கு அது என்னன்னு தெரியல நினைக்கிறேன். அவன் என்னென்ன வேலை போயிருக்கான்னு தெரியல. லிசன், நாங்க வந்து ஷோ செய்யும் போது எங்களுக்கு அட்வைஸ் வந்து நாங்க எங்க கூட எங்க தங்கச்சிக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அதை நாங்க அட்வைஸ் பண்றோம். உங்கள ஒரு தம்பி தங்கச்சியை தான் பாக்குறோம், யாரையும் ஃபார்ஸ் பண்ணல. அதான் எடுங்க. ஏன்னா மென்ஸ்பிளைன் உனக்கு தெரியாதுன்னு நினைச்சிடும். ஆனா நினைச்சு பாருங்க, உங்களை மாதிரியே வந்து உங்களுக்கு தெரிஞ்சா கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மத்த 4 பேருக்கு தெரியாது. ஆமா. So that is not mansplaining, that is giving our opinion. Actually, it's an opinion. It's an opinion. It's not even advice. Yeah. Sometimes we give advice in terms of how you can prevent, because not people are not. Yeah. Because also we giving advice based on our experience that we were already went through. நாங்கள் எங்களுக்கு அனுபவிக்காத experience we have never shared before. It's just like we are sharing. Yes. இது கேட்டுனா கேட்டுக்க போறீங்க, கேட்கல கேட்க மாட்டீங்க. கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு அட்வைஸ் கிடைக்கும், அதுவும் 4 பேர்ட்ட சொல்லுவீங்க, அவ்வளவுதான். So yeah, I think you're using the term mansplaining wrong. We are not mansplaining. Yeah. We are just bunch of men. ஏதோ ரைமிங் வந்து நீங்க என்ன கெட்டாரத பேசுற. பட் இதுவே நான் ஏன் அந்த கமெண்ட் படிச்சேன்னா, நிறைய பேர் வந்து நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம், ஆனா நம்ம அட்வைஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து தப்பா அட்வைஸ் கொடுக்கலன்னு நான் நம்புறேன். ஆனா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க தப்பா அட்வைஸ் கொடுத்தானா நீங்க சொல்லுங்க, நாங்க நிப்பாட்டிக்கிறோம் அட்வைஸ் கொடுக்கிறது. Actually நாங்க அட்வைஸே கொடுக்கலங்க. சும்மா சில நேரத்துல சொல்லுவோம்ல, நீங்க வந்து உங்க அம்மா டேபிள்ல பேசுங்க அதெல்லாம் அட்வைஸ் நினைச்சுக்கோங்க. Actually correct point. சோ நீங்க அந்த மாதிரில உங்களுக்கு அந்த அட்வைஸ் அப்படி நாங்க இனிமே அட்வைஸே பண்ண மாட்டோம். நாங்க நிப்பாட்டிக்கிறோம். நீங்க எக்கடு கட்டால எங்களுக்கு என்ன அப்படி சொல்லலாம். இது கமலஹாசன் வந்து சிவாஜி பார்த்து பேசாம நான் ஊர் விட்டு போறேன் சாவுல செத்த போயில வேற ஆளாது. சோ இதுவே இந்த வாரம் வந்து நம்மளுக்கு வந்து 2 காலர் இருக்காங்க. ஓ வாவ். சோ வந்து மொத்த காலருக்கு பேருமா? யா ஷூர். ஹலோ யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். சார். நாங்க தோசாப்ல இருந்து கூப்பிடுறோம். தமிழ்ல சொல்லு. மேலே தூக்கி போடும் ஒரு ஷோல இருந்து கூப்பிடுறோம். ஐயோ, நீங்க போன் அடிச்சோனே ஆரம்பிச்சிட்டீங்களா? அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அந்த லட்சணத்துல இருக்கும் அந்த ஷோ. சோ ஹாய், உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. நம்மள இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. இல்ல சொல்லுங்க. ஓகே பரவாயில்ல, நீங்களே இன்ட்ரோ듀ce பண்ணுங்க, அப்புறம் நாங்க இன்ட்ரோ듀ce பண்ணிக்கிறோம். ஓகே, நான் சொல்றேன். அங்க புவனன் இருக்காரு, ஜீவன் இருக்கீங்க, கிரிஷ் அங்க இருக்கீங்களான்னு தெரியல. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் தான் பேசிட்டு இருக்கேன். இருமா, நான் தான் பேசுனேன். அவங்க இருக்காடி எவ்வளவு அசிங்கம், ஒரே அசிங்கமா போச்சு குமார். நடுவுல உட்கார வச்சா காலேஜ் 6 சாணி முக்கி பச்சா தெளியாடி வச்சு. சோ ஹாய், உங்க பேரு என்ன? ஹாய், என் பேரு ஹேமா. ஹாய் ஹேமா, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். ஏன் நிறைய பேர் துப்புனாங்க, ஏன் நீங்க இன்டர்நேஷனல் போன் அடிப்பீங்க கீழே அடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல ஆக்சுவலி நான் ஏன் உங்க டாசாப கேட்க ஆரம்பிச்சேன்னா, என்ன ஒரு நாள் என் கசின்ஸ் எல்லாரும் வந்திருந்தப்போ சொன்னாங்க யாரோ ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு திட்டுற அளவுக்கு அவங்க 3 பேர் என்ன சொல்லிருப்பாங்க, அதை பாக்குறதுக்காகவே நான் வந்து டாசா பார்க்க ஆரம்பிச்சோம். ஓ, இது எப்பன்னு தெரிஞ்ச இந்த உரிமை அதான் அது என்னது? எனக்கு தெரியாதுங்க. So Hema, அடுத்த வாரத்துல நான் இங்க உட்காருவான். So Hema, welcome to our show. வெல்கம். சரி, நீங்க அது ஒரு பாத்தீங்க, அது ஒரு ஷோ பிடிச்சிச்சா பிடிக்கலையா? சொல்லுங்க. இல்ல, ரொம்ப பிடிச்சதான். I continue watching. அப்புறம் என் கதையும் சப்மிட் பண்ணி ஆனா சப்மிட் பண்ண கையோட எனக்கு ஒரு பயம் வந்துட்டு, அததான் இவங்க ஏற்கனவே நல்லா பேசினாலே மொக்க போடுவாங்களே, இதுக்குள்ள நான் என்னத்த பேசி நான் என்ன வாங்கி கட்டிக்க போறேன்னு தெரியல. நாங்க மொக்க எங்கெங்க போட்டிருக்கோம், நீங்க சொன்ன கதையில ஏதாச்சும் ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் நடந்துச்சுன்னா நாங்க அதை கரெக்ஷன் கொடுப்போம். ஆமா, அந்த ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் ஒரு 10 நிமிஷம் நீங்களா சிரிச்சுட்டு இருப்பீங்க, வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஒண்ணு தெரியுமா, நாங்க ஒரு உண்மையை விளையாடுறோம், அது மேல 10 நிமிஷம் இல்ல, நாங்க 1/2 மணி நேரம் சிரிச்சிட்டு இருப்போம். எடிட்ல பாக்குறது 10 நிமிஷம் தான், ஆக்சுவலி ஒரு 1/2 hour சிரிச்சிட்டு இருப்போம். ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க சில சமயம் வந்து உங்களோட வேர்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு மைண்ட்ல வேற மாதிரியா ரிஜிஸ்டர் ஆகுது. ஆமா. ஓகே, ஐ ஹோப்
உங்க மைண்ட்லாம் கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு. ஆக்சுவலி நேத்து தான் வந்து சாம்பார் எல்லாம் தள்ள போட்டோம். இப்ப தண்ணியில முக்கி எடுத்தவங்க. ஓ அது வேறயா? இல்ல சரி ஹேமா சொல்லுங்க என்ன கதை வச்சிருக்கீங்க இன்னைக்கு? I just saw her WhatsApp name. ஹேமா at life as Maya. என்ன ஸ்டார்டிங்கே பயங்கரமா இருக்கு. சரி சொல்லுமா. மாயா வாழ்ந்துட்டு இருக்க ஹேமா. சரி கதை சொல்ல விடுறா. ஹேமா வந்து எங்க அம்மா பையனுக்கு வச்சு பேரு. லைஃப் இஸ் மாயா வந்து என்னோட பிகாஸ் ஐ எம் a spiritual healer. So அது வந்து என்னோட பிசினஸ் பேரு. நீங்க யாரு ஸ்பிரிச்சுவல் ஹீரோலா? இல்ல அந்த பேட்ட படத்துல சிம்ரனோட கேரக்டரா? எல்லாரும் அதான் சொல்றாங்க. அதானே சிமிலர் பட் இல்ல. பிராணிக் ஹீலர், பிரியாணி டீலர். நீ எந்த யாருன்னா சொல்லிருக்கான். ஆனா பேட்டவத்துல சிம்ரன் சொல்லிட்டு இப்ப நீ ரஜினின்னு திரும்புது. சொல்லுங்க என்ன கதை வச்சிருக்கீங்க? ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆரம்பிச்சிடுறேன். பேசிக்கலி எங்க அப்பா சைட் ஃபேமிலி எல்லாருமே வந்து we have got certain gifts. Okay so முக்காவாசி எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து gifts இருக்கும். So some of us can hear energy, some of us can see, some of us can feel. So அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு அந்த லாஸ்ட் ஏபண்ட மாதிரி எல்லாருக்கும் ஒரு பவரா இருக்கு. எல்லாருக்கும் இல்ல சில பேருக்கு ஃபயர் வாட்டர் என்னால பார்க்க முடியும், என்னால கேட்க முடியும், என்னால பேச முடியும். இது மேல அந்த இல்ல அந்த 3 குரங்கு இப்படி உட்கார்ந்திருக்கு. அது வீட்ல அந்த குரங்கு வந்து சாமி கூப்பிடுவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. எல்லாருக்கும் இல்ல பட் some of us. So what happened is சின்ன வயசுல வந்து my first experience was when I was about 15. That's when என்னோட first time நான் experience பண்ணேன். அப்போ okay so I knew that இது வந்து இருக்கு, you know, I can hear certain things. And what happened is my parents அவங்க வீடு எல்லாமே வந்து somehow அந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து எப்போதுமே ஏதாச்சும் ஒரு ரொம்ப வியர்டா இருக்கும். என்ன சொன்னீங்க? மாஸ்டர் பெட்ரூம்ல என்ன இருக்கும்? அந்த எனர்ஜி வந்து எப்போதும் வியர்டா இருக்கும். as a child எனக்கு அந்த அவங்க ரூம் பக்கம் போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும் சமத்துல. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து was in a terrace house. Okay so நாங்க வந்து ஒரு டெரஸ் வீட்ல இருந்தப்போ அது வந்து 2 மாடி வீடு. அங்க இருந்தப்போ ஆனா அந்த வீட்டுக்கு போனதே வந்து ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ்ல தான் போயிருந்தோம். ஏன்னா அந்த வீடு வாங்கிட்டோன்னே வந்து we started losing financially and I was 18-19. அப்போ வந்து அந்த வீடு வந்து ரெண்டல்ல விட்டு and then you know rent விட்டோன்னே வந்து you know people start to dirty the house and everything. அப்புறம் தான் நாங்க வந்து no choice வீடு இல்லாம அங்க போயிருந்தோம். So what happened was அந்த வீட்டுக்கு போன கையோட sorry I got one question. Is this in Singapore or Malaysia? Singapore. Alright cool. எனக்கு வந்து அந்த வீட்ல என்னென்ன வேணுமோ எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு திடீர்னு. So meaning I told you now 18-19 right? Okay. So now I was working for என்னது allowance வந்து நான் tutoring பண்ணிட்டு இருந்தேன். So திடீர்னு அன்னைக்கு காசு பத்தாம போகும். So I will say you know yeah I wish I had $100. டேய் அப்புறம் ஜின்னு எங்க இருக்காரு? அப்ப $100 சொன்னா எப்படி சாரத் பாபு வந்து லக்கேஜ் கொண்டு வராரா? இல்லாட்டி நீங்க நல்லா ஆட்டி தேய்ச்சி கொண்டு வருமா? ஜின்னு வருது. டியூட்டர் பண்ணேன்னு சொன்னல அவங்க போன் அடிச்சு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. வாவ் கரெக்ட். ஸோ திடீர்னு வந்து எனக்கு இன்னைக்கு சாப்பிட காசு இல்ல இன்னும் அப்படின்னு தோணுப்போ ஏதாச்சும் ஒரு அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு வந்து 20 30 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நான் நினைச்சேன் அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு சமைச்சு கொடுத்துருவோம். உங்க வீடு அதுவும் இருக்கு சமத்துல ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ்ல படிச்சிருந்தேன். அப்போ முடிஞ்சு வரும்போது அது லைக் இன்னும் இன்னைக்கு கோழிக்கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு வீட்டுல கோழிக்கறி இருக்கும். இங்க நீங்க பாபா மந்திரத்தை யூஸ் பண்றீங்களா? அவருக்கு 7 வாட்டி வந்துச்சு, உங்களுக்கு 77 வந்துச்சு. இல்ல உங்க வீட 1 மாசத்துக்கு சேவை விட முடியுமா? எங்கடா இந்த கேள்வி வரலன்னு எதிர்பார்த்தேன். 1 மாசம் எனக்கு இன்னும் ஏன் 6 பேர் வரல பாட்டுன்னு பார்த்தா நம்ம கிட்ட எல்லாம் போதான். இங்க இருந்து போய் சொல்லுங்க. அப்புறம் மணி வைஸ் எனக்கு ஹெல்ப் வந்துச்சு, ஃபுட் வைஸ் ஹெல்ப். அப்புறம் அந்த டைம் வந்து even my boyfriend at that time was studying overseas la vandu I wish you know I wish my boyfriend will call and he will call. அப்போ ஜஸ்டின் பீபர் பாய்ஃப்ரெண்ட் கிடைக்குமா? இல்ல இவங்க நினைக்கிறது தான் நடக்குது. யோசிக்கல. ச்சே
இந்த வீடு கிடைக்குமா? இல்ல நாகச்சந்தி வந்து இப்பதான் சோபிதா கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணலங்க, எங்கேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு மண்டைக்கு மேலே ஏறிடுச்சு. எனக்கு லைட்டா ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கு. மங்கி பெட்ல கடைசியா பாத்தங்க உங்களை. சொல்லுங்க அப்புறம். சோ அப்ப என்ன ஆயிட்டுனா ஒரு கட்டத்துல வந்து எனக்கு ஸ்கூல்ல வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு டு டிராவல் ஓவர்சீஸ். ஓகே 3 monthsக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப். ஆனா அதுக்கு எனக்கு $1,500 வேணும். $1,000 ஏர் டிக்கெட், $500 செலவுக்கு. இந்த ஓவர்சீஸ் என்ன காசு இல்ல. ஸ்காட்லாந்து. Oh wow, Scotland mate. Right, let's go. நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. எங்க வீட்டு காசு இல்ல, எங்க அம்மா பத்திய காசு இல்ல, எங்கிட்ட காசு இல்ல. 1,500 நான் எங்க போறது? காசு கட்டணுமே. Of course. வீட்டுல வந்து அந்த ரூம்ல என் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு சித்தப்பா போன் அடிச்சு எப்படி இருக்குன்னு கேட்டு நான் இந்த மாதிரி சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, சரி நான் உனக்கு $1,000 கொடுக்குறேன் ஏர் டிக்கெட்க்கு. That's absolutely cracking, mate. டேய் அது ஆஸ்திரேலியன் ஆக்சன்டா. Oh, sorry. மேட் Scotland cracking, man. Yeah man. வேறயா? நீ பேசுற ஜமாய். ஓகே அப்புறம் அப்போ இன்னொரு சித்தப்பா போன் அடிச்சு நான் உனக்கு $500 செலவு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. So it was settled already. உங்க மாமா எனக்கு கான்டாக்ட் கிடைக்குமா? உங்க மாமாவே எங்களுக்கு வேணும். மாமா வேணாம், அவங்க வீடு தான் வேணும். அந்த வீட்டுல போனா தான் நடக்கும். இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கா. அப்போ என் மனசுல என்னன்னா, ஹேமா நீ என்னமோ நல்லது பண்ணிருக்க, இந்த கடவுள்லாம் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு எல்லா சாமியும் ஹெல்ப் பண்றாங்க ஏன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டு. நீங்க நல்ல பொண்ணு சொல்லிக்கிறீங்க. எப்படி கோழிக்கறி சாப்பிட்டா கோழிக்கறி ரெடியா இருக்குன்னு கடவுள் கொடுத்தாரு. கடவுள் கொடுத்தாரு. ஆனா அம்மா சமைச்சு கொடுத்தாங்க. அந்த ஆண்டி அங்கிள் வந்து காசு கொடுத்தா அவங்க மேல இல்ல எல்லா கடவுள். இது எக்ஸாக்ட்லி லைக் ரஜினிகாந்த் மாதிரி இது. God is great. ஐயோ சாமி வேற ஏய் கூண்டு போங்கடா. So while this is happening one side, அப்ப இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னா, my brother started having nightmares. Okay. So ஒரு வாட்டி வந்து சொன்னா, அக்கா there's a checkered man who's wearing checkered shirt standing at my door அப்படின்னு. அவன் முடிய ஸ்லிப் விட்டுவானா பாப்பா? correct. தாடி வச்சிருக்கானா? சார் நான் சிங்கப்பூருக்கே போனது இல்ல சார். நீ சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேய் மாதிரி தான் இருக்காரு. இப்ப கூட ஒரு பேய் வீடியோ தானே பண்ணிட்டு வந்தோம். சொல்லுங்க. கட்ட போட்ட சட்டை எவனாச்சும் வந்தா அதானே? ஒரு black and red checkered shirt போட்டு he's always standing there அப்படின்னு. அப்புறம் அப்ப ஒரு கட்டத்துல வந்து நானும் பார்த்தேன். When I was sleeping in his room நானும் பார்த்தேன். என்னடா நடக்குதுன்னு. அதே நேரத்துல இந்த மாதிரி all the good things are happening. இந்த சைடு வந்து இந்த நைட் மேன் நடக்குது. This man is walking. And then okay, so ஒரு வாட்டி நான் வந்து குளிச்சிட்டு இருந்தப்போ I can feel somebody open the door behind and close it shut. So நான் பயந்துட்டேன். Of course பயப்படதான் செய்யணும். வெளியே போய் பார்த்தா என் தங்கச்சி மட்டும் தூங்கிட்டு இருக்கா வீட்டுல. I was like okay, something is wrong. So ஒரு வாட்டி so that was like okay, you know, I'm getting scared already, but never mind, நம்ம இன்னும் கொஞ்சம் தைரியமா இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எங்க அம்மா அப்பா தான் வந்து குடும்பமே வெளியே போயிருந்துச்சு. நான் வந்து வீட்டுல இருந்தேன். ஒரு 1 AM ஒரு பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து டின்னர்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. டின்னர்லாம் வாங்கிட்டு வந்துட்டு திசை சாப்பிடுன்னு. சோ நானும் பசியில வந்து மைக்ரோவேவ் சொல்லிச்சு சாப்பிட போறேன். இந்த கிச்சன் வந்து நான் சொன்னேன்ல லேண்டட் ப்ராப்பர்ட்டி. சோ த பேக் ஆஃப் த கிச்சன் இஸ் ஆல் ஸ்லைடிங் டோர்ஸ். ஓகே எல்லாமே ஸ்கேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். சாரி இல்ல அது சப்ப காமெடி. அது நாங்க லேட்டரா அடைச்சிட்டு போற இந்த ஸ்விட்ச் sliding door that you can see the backyard. ஓகே அந்த கார்டன் அந்த தெரியும். சாப்பாடு சூடு கட்டிட்டு இருக்கும்போது யாரும் கதவு தட்டுறாங்க. நான் பாக்குறேன் யார் தானே. சரி யாரால திருப்பி சூடு கட்ட திருப்பி தட்டுறாங்க. So I went to sit on the balcony. இல்ல சும்மா ரியலிசமா இருக்கு. On the balcony like யாராச்சும் வந்திருக்காங்களா? இது அனிமல் or what? அனிமல் கதவு தட்டுதா? இல்ல அதான் ஊள கொடுத்தா நீ ஊள ஊளையா ஊளையா. ஓகே செல்வி சும்மா ரெடி. அப்ப லைட் ஆன் பண்ணிட்டு பார்க்க யாருமே இல்ல. அப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டோம். திடீர்னு the entire balcony door started shaking like somebody is very violently knocking on it. அது கொடுத்ததுக்கு கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிருச்சு. அது அவ்வளவு கொடுத்தது ஏமா இருங்க ஸ்லைடிங் டோர்ல யாரோ கட கடன்னு ஆட்டுறாங்க அதானே? எனக்கு என்னமோ அந்த ட்ரக் அடிக்கு தான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த கட்டட போட்ட சட்டை மேல தான் சந்தேகம். ஏதோ ஆட்டிட்டு இருந்த அந்த கட்ட போட்ட சட்டை
ஓகே சொல்லுங்க the whole sliding door இது நடந்துட்டோன்னே சோ இந்த இன்சிடென்ட் எனக்கும் பயந்துட்டேன். அப்ப அந்த டைம் என்ன ஆயிட்டுன்னா வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட வந்து அந்த ஃபைனான்ஸ்னு சொன்னல, அப்போ வந்து ஒரு guy வந்து he came to the house to ask back for some money. அப்புறம் எங்க அம்மா அப்பா வந்து காசு இல்ல அப்படி சொல்லிட்டாங்க. இன்னொரு நாள் வரணும். சோ அவங்க ஆத்திரத்துல என்ன செஞ்சிட்டாங்க, he took my photo. என் போட்டோ எடுத்துட்டு நானும் போட்டோ எடுத்தாங்கன்னு போட்டோ எடுத்துட்டு he went far away from the house and he shouted at my mother. He said, உனக்கு உன் பொண்ணு பிடிக்கும் தானே, இப்ப பாரு உன் பொண்ணு என்ன பண்றேன்னு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சோ இதெல்லாம் நடந்த கையோட நானும் வந்து ஸ்காட்லாந்து போயிட்டேன். ஸ்காட்லாந்து போயிட்டோன்னே I get a call from my mother. கொஞ்ச நேரம் நான் இந்த சிச்சுவேஷன் நல்லா யோசிச்சு எனக்கு புரியல. இல்ல இந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாரு. அவங்க அம்மா திட்டுறாங்க, இவன் வந்துட்டு கோமா என்னடி தூரம் விட்டு கத்திட்டு போறான். ஓகே அந்த காய் வந்து யாரு சொன்னீங்க? தேலோங் ஆலம். They had some money dealings. ஆலம் ஓகே ஓகே வெட்டி கொடுக்கறவன். வட்டி கொடுக்கறவன். வெட்டி கொடுக்கறவன். வெட்டி கொடுக்கறவன் கசாப்காரன். சோ நான் வந்து ஸ்காட்லாந்து போயிட்டப்போ எங்க அம்மா எனக்கு போன் அடிக்கிறாங்க. கேர்ள், இந்த காய் ஒன்னு தேடி விட அந்த நம்ம வீட்டுக்கு வந்து காசு கேட்டாங்க. ஆமா, அவன் இறந்துட்டான் அப்படின்னு. அப்படி காசு கொடுக்க தேவையில்ல, அது வேற பிரச்சனை. நான் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு. சோ I was a bit like okay சொல்லிட்டு என் 3 மாசம் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு நானும் போயிட்டேன். சிங்கப்பூர் திருப்பி வந்துட்டேன். இல்ல எனக்கு திருப்பி வந்துட்டோன்னே இல்ல எனக்கு ஒரு கேள்வி. உன் படம் பிடிச்சு அவன் அந்த படத்தை பார்த்து செத்து போயிட்டான். இமேஜின் படம் பிடிச்சி சொல்லுங்க என்னது? He went to give it to a black magician. இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, யூசுவலா அவங்க வந்து படம் பிடிச்சாங்கன்னா சாம்லா ஐ மீன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எல்லாரும் ஊர்லாம் காமிச்சு இந்த எங்க போனாலும் நான் போய் பாக்குறேன். ஐ மீன் இவனை கொண்டு வந்திருக்க லைஃப் டைம் செட்டில்மென்ட் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது ஹலோ படம் முடிச்சிட்டு நான் செய்வன வைக்கிறேன் பாரு உனக்கு என்ன லாஜிக்? அவங்க எந்த மாதிரி செய்வன வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. honestly எனக்கு தெரியல. பட் நான் இது அம்மா சொல்லிதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி he did something, அதனால வந்து it backfired and he just died. okay ஓகே எனக்கு இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு சொல்லிட்டு இது பிகாஸ் நான் அந்த இன்சிடென்ட் நடந்த கையோட நான் அழுதுட்டு இருந்தேன் வீட்டுல. ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது, ஐம் வெரி ஸ்கேர்ட், இந்த ஆள் என்ன செய்வான் அப்படின்னு. பயப்படாதீங்க, வீட்டுல கட்டணம் போட சட்டம் இருக்கான், அவன் பாத்துக்குவான். கரெக்ட். அவன் தான் பயப்படுவான். அவன் இருந்தாதான் நீ முக்கியம். டேய் ஸ்டாப் மென்ஸ்ப்ளேனிங். சொல்லுங்க. அப்புறம் இது நடந்த கையோட நான் சிங்கப்பூர் வந்துட்டேன். சிங்கப்பூர் வந்த கையோட அப்புறம் அம்மாட்ட சொன்னேன், எனக்கு இப்ப பயமா இருக்கு, பிகாஸ் நான் கேக்குறதுலாம் நடக்குது இந்த வீட்டுல. அதோட அந்த ஆளும் இறந்துட்டாரு. சம்திங் இஸ் நாட் ரைட். This must be left. வந்து you know what is the problem here? She felt something is not right when everything was going her way. எல்லாமே ரைட்டா போயிட்டு இருக்கு. something is not right. டேய் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் நீ நினைச்சு பாரு, இப்போ நம்ம ஒரு ஷூட்டுக்கு போறோம், எல்லாமே கரெக்டா நடக்குது, கரெக்டான டைமுக்கு எல்லாம் வந்துட்டாங்க, எக்யூப்மென்ட் ஏதோ இடிக்குது அப்படின்னா பெருசா ஒண்ணு வைக்க. அதான் இது. சொல்லுங்க. இது ஒரு men died. எனக்கு அதுதான் பயமாயிட்டு. பயமாயிட்டா? എന്റെ ബീഡി മലബാർ ബീഡി, എന്റെ നാദം ജണ്ടൽ, എന്റെ നടനം കഥകളി. You Malayalia? No la. நேத்து ஆயுஷம் படம் பார்த்திருப்பாங்க யாரும். சொல்லுங்க. என்ன மோனே. Okay. Happy. So come to Singapore already. அம்மாட்ட சொன்னேன் எனக்கு பயமா இருக்கு, I don't know what's happening, but இது எல்லாமே நடக்குது, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு. அப்போ அந்த டைம்ல வந்து I don't know why சொல்லிட்டு உங்களுக்கு காசு வந்தோனே என்ன மோனே திடீர்னு காசுக்கு கோழிக்கறி வந்தானே என்ன மோனே ஹாப்பி. அப்ப அந்த பேய் தான் அந்த கேரக்டர். பேய் தான் ஃபாட் வாசில. பேய் வந்து இப்ப நீ கேட்டத கொடுத்தல ஸ்டோன் கோல் கிலர். சொல்லுமா. ஸோ அப்போ அம்மா என்ன செஞ்சாங்க, அம்மா அப்பாவும் ஒரு மல்லிமேனை கூட்டிட்டு வந்தாங்க. லைக் இந்த வீட்டுல இன்னமும் இருக்கு, செக் பண்ணுங்கன்னு. அப்ப அந்த மல்லிமேனை எங்க போனாரு, நேரா திருப்பி எங்க அம்மா அப்பா பெட்ரூமுக்கு போனாரு. ஓகே, இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல டெக்னீஷியன் கூட்ட வந்து அக்கவுண்ட் சரியில்லை, வீட்டுல ஒண்ணு இருக்கு சரியில்லை, என்ன தெரியல.
எதுவுமே சரியில்லை. இல்ல எல்லாமே கரெக்டா நடக்குது. கிடைக்குது கிடைக்காது வேணாம்னு சொல்ல வேணாம்னு வரமாட்டது, வேணும்னு சொன்னா எல்லாமே வருது. என்ன நடக்குதுங்க? வேணும், இது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு. நானே தங்குறேன். உனக்கு பிடிக்கலையா வெளியே போ, நான் தங்குறேன். அப்புறம் அந்த மலிமேன் வந்து என்னன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த வீட்டுல வந்து 2 எனர்ஜி இருக்கு. ஒண்ணு வந்து கெட்டது, ஒண்ணு நல்லது. 2 எனர்ஜி. 2 மாமி. அந்த கெட்டது வந்து அந்த செக்கர் ஷர்ட் போட்டது. உன்னோட ஜிப்பா போட்டதாமா? அப்பதான் வந்து செஞ்சாரு வினிக் மகாதேவ். சொல்லுங்க. கெட்டது வந்து கட்டம் போட்டு. அந்த நல்ல எனர்ஜி வந்து it was helping me. அந்த கெட்ட எனர்ஜி was scaring everybody. நீ அத ஒண்ணு சொல்ல. அது ஜிப்பா போட்டுருந்தானே ஒண்ணு. நல்ல சட்டை போட்டுருந்துச்சு. மேபி இருக்கலாம், யாருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லையே நடுல இல்லையே, அதுக்கு நீங்க என்ன சட்டை போட்டுருக்கனே தெரியாது. ஆனா கரெக்ட்டா சிங்க் ஆகுது. இல்ல எனக்கு என்னன்னா, இந்த நடுவுல இன்னொரு கேரக்டர் ஒன்னு வந்திருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. 3வது வீடு அது கேஜிஎஃப் பாரு, பின்னால வருவேன். பின்னாடி செய்வியா? சொல்லுங்க. அப்புறம் கண்டுபிடிச்சீங்க. ஓகே, சோ என்ன ஆயிட்டுனா இந்த 2 எனர்ஜி இருக்கு. சோ ஒன்னு ஸ்கேர் பண்ணது, ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு. சோ உங்க டாட்டர் வந்து அந்த குட் ஒன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. சோ இது நடக்கிறதா நான் சொன்னேன், ஓகே அம்மா வெடி ஆயிடும் இந்த வீட்ல இருந்து, எனக்கு பயமா இருக்கு. சோ அம்மா வீட்ல ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்க முடியல. அப்போ வந்து எங்க அப்பா வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு 4 உயிரோட இருக்கிற கோழி எடுத்துருந்தாரு வீட்டுக்கு. ஆமா. ஓகே, இந்த கோழி இனிமே வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா, ஐ மீன் உங்களுக்கு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, கோழி வளர்க்கறது ஒரு வாரம் ஒரு கோழி சாக ஆரம்பிச்சுட்டு. வீட்டு கோழி வேணும்னு சொல்லிட்டு சாவடிச்சிட்டு இருந்தீங்க. கோழிக்கு சரியா சாப்பாடு போடலாம், அதுக்கு வந்து சோறு தானே வச்சீங்க. இல்ல கேஎஃப்சிக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த கோழி இருக்குல்ல, அதோட ட்ரேஸை காணோம். ஐ மீன் நாயில வந்து ஒரு நாள் எந்திரிக்கிறப்ப 3 தான் இருக்கும். ஓகே, அந்த ஒண்ணு வந்து அப்படி காண போயிட்டு. அப்பா சமைச்சிருப்பாருமா? அப்பா தத்து இல்ல, எங்க அப்பாக்கு அந்த கோழி வெட்டுற தைரியம்லாம் இல்ல. நடுவுல அப்பா கோழி விட்ட தைரியம் அப்பா அந்த அளவுக்கு தைரியசாலி இல்லங்க. அம்மா வெட்டி எங்க அம்மாக்கு அந்த தைரியம் இல்ல. லைஃப் கோழிய வெட்டிலாம் நாங்களா மார்க்கெட்ல தான் வாங்கி சமைப்போம். இல்ல நீ சொல்றத பார்த்து உங்க அம்மா வெட்டி இருப்பாங்க. அப்பா போய் பாப்பாருல பாத்துட்டு இருப்பாங்க. அங்கிள்கிட்ட சொல்லிருங்க நாட்டியா. அப்புறம் நாட்டியா 2 வாரத்துல 2 கோழி காண போயிட்டு ட்ரேஸே இல்ல. அது ஃபெதர்ஸ் ஒண்ணுமே காணோம். சோ இன்னும் ஒரு 2 இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இது விட்டுங்க, எங்கேயாச்சும் போய் பயமா இருக்கு, இதுவும் செத்து போயிட்டுனா எப்படின்னு. எனக்கு என்னமோ எனக்கு அந்த கட்டணம் போட்ட சட்டை மாதிரி தான் சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த வெள்ளை கட்ட சட்டை அங்க வர. அப்ப என்ன ஆயிட்டுனா வீடு வித்துட்டோம். என்னவா வித்துட்டீங்களா? அந்த பேய் வீட்ல எப்படி இருக்கிறது? அது பேய் வீடு இல்ல, அது ராசியான வீடு. அது ஒரு ஜின், அலாடின் பூதம். அந்த வீட போட்டு தேய்ங்க. ஓகே, நீங்க ஃபோன் கால் முடிஞ்சது எனக்கு நான் உங்களுக்கு பிரைவேட் மெசேஜ் பண்றேன். எந்த அட்ரஸ்ல நீங்க போயிட்டு வாங்க. 1 மாசமா முருகேசா தேய்ச்சி அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. நெக்ஸ்ட் டே கிளம்ப போறோம். இந்த மித்தன நாள் வந்து நான் கிளீன் அப் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கேபினட், கிச்சன்ல கேபினட் அந்த நவுத்தர பின்னாடி full of chicken feathers. சிக்கன் என்னது? சிக்கன் feathers. ஓகே. அந்த வீடு பின்னால. I freaked out. அந்த cabinet பின்னாடி. That means there is no way somebody can, because the cabinet is like to the wall. Okay. So there is no way somebody can do it, and it's a very empty cabinet. So அது ரொம்ப ஹெவியா இருக்கும். So அதை மூவ் பண்ணிட்டு I wanted to clean it up. பின்னாடி அவ்வளவு feathers. So எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கோம். That means மறுநாள் காலையில எல்லாரும் வெளியே போறோம். ஓகே, சோ அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கப்போ, அதாவது வீட்டை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே போறீங்க. கம்ப்ளீட் வீட்டை விட்டுட்டோம். ஓகே, அப்ப தூங்கிட்டு இருக்கிறத என்கிட்ட யாரும் பக்கத்துல உட்காந்து பேசுறாங்க. நானும் பாக்குறேன், யார்கிட்ட பேசுறான்னு. கண்ணை வச்சு பாக்குறேன், பக்கத்துல வெள்ளையா ஒரு உருவம் உட்காந்துக்கிட்டு, why are you leaving now? அவன் பேசக்கூடிய ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். Why are you leaving now? I did everything for you, right? இங்கிலீஷ் பேசுறானா? அப்ப எங்களுக்கு தெரியும் யாரு. எனக்கு தெரியும்.
Hey, I just want to say I was cornered. ஆனா எனக்கு தெரியும் அந்த கட்டணத்தை போட்ட பேய் என்ன பண்ணிருச்சுன்னு. என்ன பண்ணிருச்சு? அது கார்னர்ல போட்டு அழுறீங்க சிரிக்கிறீங்க சிரிக்கிறேனா? சரி சொல்லுங்க, அது அந்த உருவம் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. அது பேசிட்டு இருக்கு. அது என் மெத்த பக்கத்துல உட்கார்ந்து the back was facing me. வெள்ளையா இருக்கு. Like I can see the white. That's all I can see. Okay. And சொல்லுது, you are my best friend. Why are you leaving me? Now I'll be all alone, you know. Wait, இது வந்து like கனவு இல்ல தானே? கனவு இல்ல. Okay, just want to make sure that it's like really HD ல போய் பாத்து. நான் கனவு தான் நினைச்சேன். But I was very clear அது கனவு இல்ல. Okay. And he was beside me, but எனக்கு பயமும் இல்ல. ஏன்னா வெள்ளை பேய்ல. So I was வெள்ளை பேய் போய் சொல்லுங்க. இல்ல வெள்ளை பேய்னால பயம் இல்ல. இந்த கட்டணம் பேய் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. இது என்ன காஸ்பர்? correct. அப்ப நான் பண்ணி தூங்கிட்டேன். So மறுநாள் காலையில வந்து பேக்கப் பண்ணிட்டு லீவ் பண்ண போற டைம் எங்க அம்மா சொன்னாங்க, ஒரு இன்னும் இந்த இந்தியன் ஹவுஸ்ல எல்லாம் வந்து கொஞ்சம் மிரர் வச்சிருப்பாங்க. ஒரு தடவை இந்த வீட்ல வாழ்ந்த வீட்ல உட்கார்ந்து சொல்லுங்க, அம்மா என்ன சொன்னாங்க? So இந்தியன் வீட்ல எல்லாம் வந்து மிரர் வச்சிருப்பாங்க. ஓகே. சின்ன வீட்ல வாசல் வீடு வந்தோனே. Actually நிறைய கல்ச்சர்ல இருக்கு இது. Actually வீடுனால மிரர் இருக்குங்க. அந்த வீடு மிரர் இல்லடா, லைக் வாசப்படில வச்சிருப்பாங்க. ஓ, அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்தா பயந்து ஓடுது. நீ பொதுவா வந்து முடி சீவிட்டு இருப்ப, அதான் உனக்கு தெரியாது. இது பேயால நான் தண்ணி ரிஃப்ளெக்ஷன்லயே முடி சீவுவாங்க. நான் எப்பவே சொல்றேன், பூனன் மட்டும் பேய மாட்டானா வீட்டு ஃபுல்லா கண்ணாடி வச்சிருங்க. அவன தொல்ல மாட்டான். அவன் மூஞ்சி பார்த்துட்டே அதுவே அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான். Actually ஆமா, எங்க டிஸ்ட்ராக்ஷன், வீட்டுக்குள்ள போற மாட்டேன். பை தி வே வாட்ஸ் தி தாட்? அப்போ அந்த மிரர் வந்து எங்க அம்மா சொன்னாங்க, மிரர் போய் லாரியில வெயின்னு. ஓகே. மிரர் எடுத்து கையில வச்சிருக்கேன். சோ மிரர் சுத்தி இஸ் வுடன் ஃப்ரேமா. மிரர் கையில வச்சிருக்கேன். சோ மிரர் started cracking in my hands. வாவ். மூஞ்சி பார்த்து I'm holding it. அவ்வளவு ஹார்டா கூட பிடிக்கலையே. உங்களுக்கு அவ்வளவு பவரா? Am I the one? மிரர் who's the Paris of the அது நீ பேச நோன்னு சொல்லிருக்கலாம். அதுக்கே இப்படிலாம் உடைச்சு காட்டுற. அப்புறம் உடஞ்சிட்டு அப்போ நான் என்ன செஞ்சேன், இந்த மிரர் வந்து சைட்ல எடுத்து வச்சுட்டு, ஓகே மிரர் வேணாம் நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்ப கிளம்புனா இந்த ரூமுக்கு போனேன். எங்க அம்மா அப்பா ரூமுக்கு போயிட்டு நான் அதுக்கிட்ட பேசினேன். நான் சொன்னேன், I understand நீ வந்து you have been helping me, but it's really time for me to go. இந்த வீட்டுக்கு வேற ஆள் வருவாங்க, நீ அவங்க கூட ஃப்ரெண்ட் பிடிச்சுக்கோ. நான் சொன்னேன், நான் போய் இந்த டைம் வந்துட்டு என்ன விட்டுரு, நான் போறேன். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப். ஐ ரியலி அந்த கஷ்டத்தை தான் இந்த வீட்டுல இருந்தப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணேன். தேங்க் யூ சோ மச் சொல்லிட்டு வெளியாகிறேன். எல்லாரும் லாரியில இருக்காங்க. லாரி ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்குது. சாவி மாட்டாங்களா? இல்ல கட்டற மாட்டாங்க. லாரி தூக்கிட்டு இல்ல வெள்ள வருஷ 10 நாள் ஜெயில இருந்ததான் தெரியும். லாரி ஸ்டார்ட் பண்ணல. அப்புறம் லாரி ஸ்டார்ட் பண்ணல. அந்த லாரி ஓட்டுற அண்ணன்னு சொல்றாரு, என்னமா ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்குது எல்லாமே. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. நான் எங்க அம்மா சொன்னேன், நான் மெயின் ரோட்க்கு நடக்க போறேன். இந்த லாரி will start. நீங்க அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கீங்கன்னு சொன்னேன். என்ன இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்? நீ என்ன சொல்ற? அவங்க என்னதான் பண்ணிருக்காங்க, நடந்துருக்காங்க. லாரி முன்னுக்கு வரதா அங்க ஒருத்தர் இருப்பானே இது வரைக்கும் அந்த வெள்ள சட்டை போட்ட கதையை மட்டும் சொல்லிருக்காங்க. கட்டற மாட்ட கதை சொல்ல வரலையா? அவன் இருக்க, அவன் தான் பின்னாடி இருந்துக்கிட்டான். ஓகே சரி, அப்ப நடு ரோட்டுக்கு நடந்து போனீங்கன்னா நடு ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு. ஓ, மெயின் ரோட்டுக்கே போயிட்டீங்களா? அவங்க ஹைவேல நடந்து போயிட்டாங்க வீட்டுக்கு. அங்க போயிட்டு லொகேஷன் தெரிஞ்சு லொகேஷன் ரீட் பண்ண மாட்டேங்குது. கார்ல மாட்டிக்கிட்டாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. அப்புறம் மெயின் ரோட்டுக்கு போயிட்டு கையோட லாரி ஸ்டார்ட். அப்போ அந்த போற வழியில நான் பேசிக்கிட்டே போறேன். எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. கண்ணாடி உடையுது, லாரி ஸ்டார்ட் ஆகுது. உண்மையா சொல்லு, என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு? ஸ்காட்லாண்ட்ல போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு? போற வழியில அதுகிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், இங்க பாரு, நான் வீடு விட்டுட்டோம், இங்க இருக்க முடியாது, you have to let me go அப்படின்னு அதுகிட்ட பேசிக்கிட்டே நான் போறேன். மெயின் ரோடுக்கு போய் நிக்கிறேன், லாரி ஸ்டார்ட் ஆனிச்சு. லாரிக்கார பார்த்து எடுத்துறாங்க, அந்த பிள்ளை ஏன் தனியா பேசி போகுது? அவங்க வந்து அந்த 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 சூது கவம்ல அவன் ஒன்றியா பேசிட்டு இருக்கு. அந்த ஓட்டோ வந்து இந்த கண்ணாடி திருப்பினா ஸ்டார்ட் ஆகும். அந்த பொண்ணு நடந்து போனா ஸ்டார்ட் ஆகும். ஐயோ ஏதாச்சும் நியாயமா இருக்கா? கடிச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
சோ நீங்க நடுரோட நடந்துட்டே பேசிருக்கீங்க. கரெக்ட். நம்ம மெயின் ரோட்க்கு நடந்துட்டு பேசிட்டு லாரில ஸ்டார்ட் ஆயிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண நாங்க ஏறி போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தான் லெட்டர்ஸ் கலெக்ட் பண்ண அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். பட் எனக்கு அந்த நின்னு அந்த வீடு பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. So I just did my collect the letters and then I walked away. That's all. எவ்வளவு நல்ல பேய். என்ன ஆக்சுவலி அது பேய் இல்ல தெரியுமா, உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணது. அதான் இப்படி பண்ணலாமா? இதுதான் உண்மையிலே பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் பத்தி கரெக்ட். ஆனா அந்த ஆளு கொன்னது இதான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிங்க. சரி, அந்த நடுவுல இன்னொன்னு கட்ட போட்ட சட்டை இருந்துச்சு, அதுக்கு என்ன ஆச்சு? அது உனக்கு ரொம்ப முக்கியம். இப்ப ரெண்டு இருந்துச்சுல, கேட்கணுமா இல்லையா? கோழி எல்லாம் சாப்பிட்டு இன்னும் அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். தண்டேஸ்வரி நாய் அந்த கட்டற மடசாதான் கோழி சாப்பிட்டு அவன் தான் கோழி திருடுறானா? டேய் கோழி என்ன சொல்லிருக்கடா, வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த வெள்ளை சட்டை அவன் அப்படிதான் கொஞ்சம் லூசு, அதனால வீட்டு விட்டு போயிடாதீங்க. சொன்னல கோழி நம்ம ஃப்ரெண்ட் விட்டு போயிடுச்சு. ஓகே, சோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாரி. இது வந்து நான் 18-19 இருக்கும்போது இது எனக்கு நடந்தது. சோ 1890 இவ்வளவு சொல்லிட்டு 1890 பெரிய பிளாட் ட்விஸ்ட். சரி, இன்னொரு கதை வச்சுக்கீங்களா? ஓகே, இன்னொரு கதை வந்து சோ இப்போ வந்து 2.5 years கம்மிங் 3 years நான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, சோ ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னா பேசிக்கலி I'm not sure நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ரேக்கி ஹீலிங். So basically taking all the positive energy and putting into the person. Okay. And normally to make them feel better, to have a more positive outlook. என்ன எதிர்ச்சிச்சு பாசிட்டிவ் இல்ல அந்த இது இருக்குல இல்ல நான் ஏதோ சொல்ல, நான் இங்க வேற ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அவன் நெத்தில கை வச்சோனே அப்படி டிங். அப்புறம் சொல்லுங்க. கை வச்சா ஏறிடுச்சு. So நான் வந்து spiritual healing. ஓகே செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ஒர்க்ல வந்து when people come some at times there will also be ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஓகே, சோ அதுவும் வெளியாகும். So it's considered ஒரு exorcism மாதிரி. I'm sorry, go on, carry on. அதையே சொல்லவா? நான் ஆரம்ப கேட்டுக்கிட்டேன், சொல்லுங்க. மன்னிக்கவும். ஓகே, சோ இது வந்து கன்சிடர் எக்ஸார்சிசம். ஓகே, ஒரு மினி எக்ஸார்சிசம். ஆனா நான் வந்து அது மெயின் ப்ரொஃபஷன் நான் சொல்ல மாட்டேன். எக்ஸார்சிசம் அது வந்து ஹீலிங்ல பாதி வழியில வந்துச்சுன்னா then I will do it. Okay. Wait, so you actually conduct exorcism la? Like and that means I don't advertise to say that பேய் பிடிச்சவங்களா இங்க வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். But ஹீலிங்க்கு வரும்போது if there is a negative energy there ஒரு வெளியாகும் போது then I will do it. Okay. ஹீலிங் வந்து நான் வந்து என் வீட்ல வந்து ஒரு I do in a room in my house. Okay. நான் இந்த ஒர்க் ஆரம்பிக்கும் போது இந்த ஒர்க்ல வந்து level 1 level 2 level 3 இருக்கு. சோ நான் வந்து level 2 வரைக்கும் படிச்சிட்டு in third levelக்கு போறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு 3 months இருக்கு. Wait, what do you mean you studied this? That means there's a school for this. Yeah, that is it. Yeah, ஒரு ஸ்கூல் இருக்கு இதுக்கு. அகாடமி நான் பாத்துர்க்கேன். நார்த்ல ஸ்கூல் இருக்கு. அத நான் கேள்விப்பட்டது இல்ல அது. இதுக்கு ஃபeng shui எல்லாத்துக்கும் அகாடமி இருக்குடா. ஓகே. சொல்லுங்க. நீங்க முதல்ல சொன்னீங்களே சிம்ரன் செஞ்ச பிராணிக் ஹீலிங், அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹீலிங். இது வந்து இஜிப்சியன் ஹீலிங் சொல்லுவாங்க. இன்னொன்னு ரேக்கி ஹீலிங்னு சொல்லுவாங்க. இஜிப்சியன் ஹீலிங்னா அந்த காடஸோட பேர் வந்து ஆசெட். சோ அதுக்கு ஒரு ஹீலிங் இருக்கு. சோ எல்லாத்துக்கும் ஒரு டிஃபரண்ட் ஹீலிங் இருக்கு. சோ ஓகே, can you like ஒரு பிரீஃபா அது எப்படி ஸ்டார்ட் மெத்தட் எப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே, சோ பேசிக்கலி வந்து ஒரு பர்சன் நம்ம கிட்ட வரும்போது can be out of depression or sadness or just ஒரு I need to feel good அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. சோ அவங்க வந்துட்டோனே I ask them to lie down. அதுக்கு முன்னாடி நான் டேரோ கார்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி நான் ஒரு டேரோ ரீடிங் செஞ்சேன். அது செஞ்சிட்டோன்னே I ask them to lie down and then I place my hands on them, sending them all the good energies. Okay. Is to take all the positive energy around us. ஏன்னா நம்மள சுத்தி எல்லாமே எனர்ஜி தானே. ஆமா. So intention is to take all the positive energy and focus on this person. Okay. So நான் இந்த ஒர்க் செய்யும் போது என்ன ஆயிட்டுனா I started feeling energies என் வீட்டு வெளியே. Okay. So for example, sometimes there will be a man outside my house. I can hear them and I can feel them. So I'll hear ஒரு man outside my house. But எனக்கு புரியல அப்ப என்னன்னு. Okay. அப்போ ஒரு ஸ்பெசிபிக் இன்சிடென்ட் என்ன நடந்துச்சுன்னா
ஒரு ஒரு எனர்ஜி என் வீட்டு வெளியே உட்கார்ந்துகிட்டு என்ன தெரியுதா அப்படி சொன்னிச்சு. Like you can hear the voice. அவங்க பாத்துர்க்காங்க உட்கார்ந்தது. என்ன தெரியுமா நான் சிரித்து எம்ஜிஆர் ஆவிலா. I can hear அது வெளியே உட்கார்ந்து என்ன தெரியுதான்னு I can hear. Okay. 3 நாள் இது கண்டினியூஸா போனுச்சு. அப்புறம் எனக்கு தெரியல, you know what is it trying to tell me? Okay. So ஒரு client வந்தாங்க. ஒரு client வந்து she said something is really wrong. Can you help me? Okay. அப்போ அவங்கள பாக்குறேன், அவங்க என் கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. Okay. மேல பாக்குறாங்க, கீழே பாக்குறாங்க, அவங்க என் மூஞ்ச பார்த்து பேச மாட்டாங்க. இட்ஸ் லைக் ஓகே. சோ நான் வந்து என்ன செஞ்சேன், சேச் இருக்குல்ல சாம்பிராணி மாதிரி, அது வந்து அவங்க மேல I started putting it on her. So சாம்பிராணி காட்ட ஆரம்பிச்சோடனே அவங்க வந்து ரொம்ப ஃபிஜிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. you know ஃபிஜிட். சோ ரொம்ப ஃபிஜிட்டி ஆயிட்டாங்க. லைக் ஷோல்டர்ஸ் நவுத்துறது, கையை நவுத்துறது, அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஓகே. அப்போ நான் வந்து இதுக்கு புதுசு தானே. சோ ஐ வாஸ் லைக் ஓகே என்ன நடக்குது, சரி பரவாயில்ல நீங்க பாடுங்க, லெட் மீ ஹியர் யூன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு I put my hands on her back. ஓகே. அவங்க முதுகுல கையை வச்சோடனே ஒரு 5 அந்த ஹோல் ப்ரோசஸ் வந்து ஒரு 40 minutes. ஓகே. the whole process ஒரு 40 minutes. ஒரு 15 minutes வந்து அவங்க திடீர்னு வந்து ஒரு guy voiceல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அவங்க வந்து அப்போ என்ன ஆயிட்டுன்னா, நார்மலி வந்து என் ரூம் டோர் வந்து சாத்திடுவேன். நான் ஹீலிங் பண்ணும்போது ரூம் டோர் சாத்திடுவேன். ஆனா இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்க்கு I wanted to leave the room door open. Okay. Okay. And எனக்கு தெரியும் என் ஹஸ்பண்ட் வந்து ஹால்ல உட்கார்ந்துருக்காங்க என்ன. Okay. So I felt okay, you know. So அப்ப என்ன ஆயிடுன்னா ஒரு guy voiceல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த guy voiceல. அப்புறம் திடீர்னு அவங்க உடம்புல இருந்து லைக் I can actually sense ஒரு ஸ்மோக் மாதிரி மேல போனுச்சு. ஸ்மோக். ஓகே. லைக் அவங்க ரிப்ஸ்ல இருந்து லைக் சம்திங் லெஃப்ட் அப்படின்னு. ஓகே. திடீர்னு வந்து ஒரு பேபி வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? இதெல்லாம் பேசும்போது என்னோட cynical mind, என்னோட brain என்ன சொல்லுதுன்னா real or not. ஆமா அப்பதான். Because you know sometimes you question, right? அப்போ I started questioning like it's not real or not, because நான் first time இத பாக்குறேன். அப்போ வந்து நான் புக் தரது மேனுவல் செக் பண்ணிக்கிறேன். இந்த இதுல என்னோட அகாடமில சொல்லியே கொடுக்கலையே. ஏன்னா நான் இந்த எக்ஸார்சிசம் காஸ்ட் வந்து இன்னும் 3 monthsல போறேன். 3 months கழிச்சு வாங்க. அப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது சிலபஸ்ல இல்ல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கையை வச்சுட்டு செய்யும் போது அந்த கட்டத்துல அவங்க உடம்பு இருக்குல்ல, அவங்க தலை பெட்ல இருக்கு, அவங்க ஃபீட் பெட்ல இருக்கு, ஆனா அந்த உடம்பு மட்டும் அப்படியே ஒரு ஆர்க் ஷேப்ல வந்துச்சு. she's arching her back la. இப்படி she's arching her back. அதாவது இந்த எக்ஸார்சிசம் படத்துல வருமே இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு C line மாதிரி. C line இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். C line மாதிரி இல்ல, அந்த பாட்ச் மாதிரி இருக்குமே. பாட்ச் வந்து இப்படி இருக்கும். இப்படி C shape மாதிரியா? C shape மாதிரி, and backward C shape. ஓகே. வாவ். அப்படியே என்ன ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி. முதுகுல அப்புறம் வந்து அத செய்யும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு this is for real. There is no way that the head and the feet can support அந்த ஒரு ஹாயான ஒரு ஆர்க் செய்யும்போது. ஓகே. அப்போ கரெக்ட். அப்ப மனசுல எல்லா கடவுளையும் கூப்பிட்டு துர்காமா, காளிமா எல்லாரும் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஸ்டாப் பண்ண முடியாது. I cannot stop the process. Halfway. My hand is on her. நான் இதை கம்ப்ளீட் பண்ணணும். எனக்கு இன்னும் 20 minutes இருக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. எல்லா சாமியும் எனக்கு கூப்பிட்டு I just forced myself to complete the healing process. And I just so in the exorcism எப்படின்னா, we will talk to the spirit. Okay, please போயிடு, please. No, if this is not your faith. அந்த கில்லி படத்துல நெய் எடுத்துரு. எனக்கு எப்படி தோணுச்சு, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஹோலியா என்ன சொன்னீங்க நீங்க? எல்லா கடவுளை கும்பிட்டோனே வெளியேறிச்சா? சோ முதல்ல வெளியாகிட்டு இருந்துச்சு ஒன் பை ஒன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க உடம்புல ஒண்ணு இல்ல நிறைய இருந்துச்சுன்னு. அப்புறம்
சோ அவங்க உடம்புல ஊசி நிறைய எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு 3 தான் வெளியானது. வெளியானுச்சு. ஆனா அதான் நான் சொன்னல, அந்த 3 வந்து எல்லா கடவுளையும் கூப்பிட்டு ஓகே ப்ளீஸ் பிரிங் them 3 வெளியாயிட்டு. ஆனா அந்த 3 வெளியாயிட்டோன்னே then the girl woke up and she said என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இப்ப கொஞ்சம் லைட்டா இருக்குன்னு சொன்னாங்க. சோ அவங்க கொஞ்சம் she felt lighter and everything சொல்லிட்டு நான் சொன்னேன் ஓகே ஆனா நீ இன்னொரு செஷனுக்கு வா because I feel there's more to clear, நீ வான்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியாயிட்டாங்க. அவங்க வெளியான கையோட நான் என்ன செஞ்சேன், வீட்டுக்கு வந்து சாம்பிராணி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் அந்த என் ஸ்பேஸ கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து சாம்பிராணி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்ப என் நாய்க்குட்டி என்ன செஞ்சிச்சு, ஒரு கார்னர் ஆஃப் மை ஹவுஸ பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிட்டு. அது வந்து அந்த கார்னர் ஆஃப் த ஹவுஸ் அது இந்த மாதிரி செய்யாது. பாக்கிங் நல்லா குறைக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன கேட்டாங்க, நீ ஒழுங்கா கிளென்ஸ் பண்ணிட்டியான்னு கேட்டாங்க. சொல்லிட்டு அப்ப என் டீச்சருக்கு போன் வச்சேன். என் டீச்சர் போன் வச்சு சொன்னேன் இந்த மாதிரி நடந்துட்டு கேன் யூ ஹெல்ப் மீ டு செக் the energy of the house. அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் சொன்ன எனக்கு ஃபோன் சொன்னாரு, ஹேமா இந்த ஒரு ரூம்ல தான் something is still stuckனு சொன்னாரு. and that was the room. என் நாய்க்குட்டி பார்த்து குறைச்சிட்டு இருந்துச்சு. அவரு நீ 108வது பக்கத்துல ஒரு மந்திரத்தை மிஸ் பண்ணிட்ட. ஹோம்னு சொல்ல ஹம்னு சொல்லிட்டு இருங்க. சோ அந்த ரூம்ல வந்து என்ன ஸ்டக் ஆயிருக்கு சொன்னீங்க? அந்த கேர்ள் இருந்து வெளியாக்குன ஆவி அந்த ஆத்மாலாம் இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு வந்து didn't go to the light. ஏதோ ஒண்ணு didn't go to the light. ஓகே வாஷிங் மிஷின் அது வந்து ஒரு ரூம்ல வாடிட்டு. So after that my teacher had then he cleansed the room. அவர் வந்து லைட் கம்ப்யூட்டர் because எனக்கு வந்து I told you I still haven't got to that level to learn yet அந்த டைம். Okay அவர் அது எக்ஸ்பர்ட்டா. So that is one of the things that happen. Okay, so இப்போ நீங்க வந்து அந்த வெளிய லைக் ஆள் நிக்கறாங்க சிரிக்கறாங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? Can you see like feel தான் பண்ணீங்களா? எனக்கு ஃபீல் பண்ண முடியும். எனக்கு காதுல கேக்கும் அவங்க பேசுறது. லைக் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து என் காதுல வந்து லைக் ஒரு ரிங்கிங் சவுண்ட் மாதிரி கேக்கும், இல்ல வடிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு ரிங்கிங் சவுண்ட் மாதிரி இல்ல காது வலிக்க ஆரம்பிச்சிரும். அப்போ I will stop and then if I want to hear like and the situation everything is right, okay, say what you want to tell me na, then எனக்கு அந்த messages வரும். Okay, like so they will talk to you. Correct. Sometimes ஆனா எனக்கு வந்து like sentences கேட்காது. Sometimes it's just like 3 words 2 words like ஒரு funeral பேருந்தப்போ அந்த funeralல வந்து I can hear somebody shouting in my ears. Okay. என்னன்னு ஒரு லேடி சும்மா காதுல கத்துறாங்க. Okay, but that loud is it? It was very loud. ஏன்னா it's a funeral house, right? So பக்கத்துல இருக்கிற ஆவி எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கோ சந்தல. இது நானே கேள்விப்பட்டிருக்கேன். Yeah. Now I feel okay, I know if I can எனக்கு டைம் இருந்துச்சுன்னா the situation is right, I will hear you. But when our family dinnerல இருக்கேன் இல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கேன், I switch it off. I don't want to hear. I was about to ask that. என்னன்னா நீங்க வந்து கேட்க முடியும்னு சொன்னீங்களா, லைக் சும்மா வெளியே போனாலோ இல்ல தூங்கிட்டு இருந்தாலோ இல்ல உங்களோட சொந்த டைம்ல இருக்கும்போது அதெல்லாம் கேட்க முடியுமான்னு தான். So இப்ப என் வீட்டு வெளியே வந்து because எனக்கு தெரியும் they cannot enter my house because என் வீட வந்து நான் cleanse பண்ணி வச்சிருக்கேன். Okay, but என் வீட்டு வெளியே வந்து சமயத்துல at times இந்த clients எல்லாம் வரும்போது certain energies will follow them. Okay. அப்படி good energy னா it will come into the space. Okay, இப்ப வந்து அவங்களோட அப்பா அம்மா பாட்டி தாத்தா இறந்தவங்க, you know they are the good energy. அவங்க வந்து அவங்க என்னமோ சொல்ல வராங்க. ஒரு வாட்டி ஒரு நாய்க்குட்டி கூட பார்த்தேன். அது வந்து ஒரு நாய்க்குட்டி, ஒரு வெள்ளை நாய்க்குட்டி ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு split second, ஒரு 2 seconds தெரிஞ்சுட்டு ஓகே அப்போ
ஒன் டே லேட்டர் ஒரு கிளைண்ட் வந்து சொன்னாங்க 1 year ago அவங்க நாய்க்குட்டி இறந்துட்டுங்க. அப்ப நான் சொன்னேன் அது வெள்ளையா இருந்துச்சா? ஆமா ஹேமா சொன்னாங்க. ஓகே. So sometimes this kind of good energy, some of them will say எங்க அம்மா இறந்துட்டாங்க. ஓகே, சோ பின்னாடி ஒரு அம்மா நிக்கிறாங்க. So at times I can see, at times I can hear. So beside உங்க ஃபேமிலில வந்து இந்த மாதிரி யாருக்கும் இவ்ளோ எக்ஸ்ட்ரீமா பார்த்ததும் கேட்டதும் இல்ல தானே? நீங்க மட்டும் தான் இவ்ளோ எக்ஸ்ட்ரீமா பார்த்தீங்க? கசின்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்களும் பாப்பாங்க கேட்பாங்க. அப்புறம் என் சித்தப்பா வந்து he was okay. So இன்னொரு சித்தப்பா வந்து அவர் வந்து ஜோசியக்காரர். Okay. Package, full package நீங்க ஃபேமிலியா. Okay, anyways, thank you so much Emma. Thank you so much Kadesh. Thank you. And I want to say that மூணு பேரும் are doing an awesome job. Thank you so much for entertaining us. Thank you. Welcome. ஏதோ பண்றோம். பாத்து ரசிக்கிறீங்கன்னா ரொம்ப thank you. நிறைய பேர் நாங்க மெயின் ஸ்பீல்ல பண்றோம்னு சொல்றாங்க. நாங்க அட்வைஸ் கொடுக்கலாம் வேணாம்னு சொல்றாங்க. அத வேணாம்னு சொல்றாங்க. அத நீ விட்டு வைக்க மாட்டே. அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு மான போச்சு. நம்மளுக்கு எங்க ஆரம்பிக்கும் போது எல்லாம் புலி தோண்டி போச்சுதானே வந்து. Okay, thank you so much Emma. Thank you so much. Thank you. Thank you very much. Thank you. Okay, bye. Bye. So actually இவங்க கதை வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கதை தான். லைக் ஒரு நல்ல பேய், லைக் யூசுவலா வந்து நமக்கு ஹாரரான கதை தான் கேட்டிருப்போம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஸ்பிரிச்சுவலா, அதுவும் உங்க 2 பேரையும் சம்பந்தப்படுத்தி. உனக்கு நாங்க 2 பேரும் இப்ப நடுவுல அந்த கதையில வந்ததுனால நீ நடுவுல உட்கார்ந்து 2 பேரும் அவன ஸ்டார்டிங்ல அவங்க கிறிஸ் இங்க இருக்கீங்க சொன்னாங்கல, அவனுக்கு வந்து அந்த கட்டுப்புல காண்ல இவங்கள வச்சு செய்யணும். நீ இந்த மாதிரி கதை நீ கேள்விப்பட்டிருக்கியா? லைக் இப்போ லைக் இந்த மாதிரி எக்ஸோசிசம் பண்ணுவாங்க, ஹீல் பண்ணுவாங்க, ஆக்சுவலி பாப்பாங்களே. இந்த நிறைய பேர் தெரியுமா லைக் இறந்து போனவங்களை வந்து மீட் பண்ணோன்னு அந்த ஒரு தாட் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், நான் ஒரு தடவை ஒரு சின்ன பொண்ணு கனவு கண்டேன்னு. ஆமா சொன்னேன், கனவு கட்டி அது வந்து எங்க பாட்டியா இருந்தாங்க. அந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. எங்க ஆன்ட்டி நான் சொல்லியிருக்கேன் கதை. எங்க ஆன்ட்டி வந்து இறந்த பாடு வந்து எங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. ஆமா, இதுல சில பேர் வந்து உண்மையா பாக்குறவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு பொறிச்சு வர்றவங்களும் இருக்காங்க. நம்மள மாதிரி நம்மள மாதிரியா? ஏன்னா நம்மள சேர்க்கிற நம்ம எல்லாம் பிரிச்சு விட்டுருக்கோம். நிறைய பேர் அப்படிதான் ஊர்ல பேசிக்கிறாங்க. அவங்க பேசிட்டோம்டா, நம்மளே நம்ம பொறிச்சு விட்டுறோம் சொன்னா இது லைக் நம்ம சமைச்சு வச்சுட்டு இந்த சாப்பாடுலாம் சாப்பிடாதீங்க படம்லாம் எடுத்து அப்படிதான் சொல்றோம். ஓ நெகட்டிவ் ஓஹோ நெகட்டிவ் அப்ரோச் பண்ணா அப்படி வரியா? கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி. இந்த மாதிரி என்கிட்ட வந்து இந்த மாதிரி கதை வந்து நான் ரொம்ப லயன் பண்ண மாட்டேன். ஐ மீன் ஐ ஓன்ட் என்டர்டெயின். ஏன்னா சப்பையா இருக்கு, இல்ல சப்பையா இருக்குல்ல, நாட் ட்ரஸ்டபிள். ஓகே, இது நான் எதுக்கு சொன்னான்னு தெரியல. ட்ரஸ்டபிள். நான் ஒரு ஷூட்டுக்கு போனேன்டா, போயிட்டு இருக்கும்போது நான் அந்த ஷூட்டுக்கு எனக்கு போவே பிடிக்கல. ஓகே, என்னோட எக்ஸ் தான் வந்து அது கூட்டு போனுச்சு. ஓகே, அது நடிக்கிறதுக்கு அந்த ஷூட்டுக்கு போனுச்சு. நான் சும்மா போய் அங்க நின்னுட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே ஒரு சம்பளம் இல்ல, ஒண்ணும் இல்ல. போயிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, லைட்டிங் வச்சு பிடிங்க. நான் பார்த்துட்டு லைட்டிங் பிடிக்கணுமா? நான் சும்மா கேர்ள் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தா என்ன லைட்டிங் பிடிக்க வைக்கிறாங்க. லைட் பிடிக்க வச்சிட்டாங்க, லைட் பிடிக்க வச்சிட்டாங்க. சரி, நான் கடுப்புல போன் விளையாண்டுக்கிட்டு நான் வந்து தடவிட்டு இருந்தேன். லைட் வந்து நான் பிடிக்க எனக்கு எதுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க வச்சுட்டேன் ரைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போன் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த இடம் வந்து செம்ம இருட்டு, பார்க் மாதிரி, அது செம்ம இருட்டு. ஒரு செக்யூரிட்டி கரையா வந்தான். வந்து அவன் சொன்னா முத கிளம்புங்க, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. கிளம்பல. சோ அவன் ரெண்டாவது திருப்பி வந்தான். வந்து அவன் சொன்னான், இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமான ஏரியா, நீங்க ரொம்ப நேரம் இங்க இருந்தீங்கன்னா அப்ப நான் பொறுப்பு இல்ல, ஏன்னா இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்குன்னு. அவன் சொன்ன கொஞ்ச நேரத்துல few girls right suddenly started shouting, started making noise and everything. என்ன மாதிரி ஷூட் சொன்ன, என்ன சவுண்ட் சொன்ன? ஓகே, இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம். நீங்க நினைக்கிற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் இல்ல, இது சாதாரண ஒரு சப்ப ஷார்ட் ஃபிலிம். சப்ப ஷார்ட் ஃபிலிமா? ஓ சப்ப ஒரு லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி இல்ல, சப்ப ஆக்ஷன் வுட். சப்ப சுமாரான ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஓகே, சுமாரான ஷார்ட் ஃபிலிம். சரி சொல்லு. ஓகே, நான் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு எட்ஜ்ல வச்சிருந்தேன். அது ஒரு மரத்துக்குள்ள ஒரு எட்ஜ்ல இருந்துச்சு. ஓகே, காத்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கா. சரி, உழுவாது நான் பாடல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே சாஞ்சு பாரு. நான் I didn't even put effort to catch, you know. It's like லைட் உழுகுதே, உழுது உடைஞ்சிருச்சுடா. இதே மாதிரி என் லைட்டும் உடைச்சா? இல்ல அதுக்கு வேற மாதிரி. அப்ப நான் திருப்பி அதுக்கு வரேன். சோ லைட் உழுந்து அந்த உடைஞ்சிருச்சு. சரி, நான் தூக்குறேன்னா தூக்கி வச்சுட்டு எது உடைஞ்ச லைட் எல்லாரும் அலையில அடிச்சு ஓடுறாங்கடா. எல்லாம் ஓடிச்சு கிளம்பு. லைட் விழுந்ததுக்கு இவ்வளவு எஃபெக்ட் முதல்ல போட்டுருக்கலாம்.
12 மணிக்கு வரைக்கும் ஏன்டா நீ வச்சீங்க? இது தெரிஞ்ச 11 மணிக்கு நான் போட்டுருவேன், 10 மணிக்கு போட்டுருவேன் சொல்லிட்டு போட்டு நான் லைட் தூக்கிட்டு வரேன்னா நானும் மெதுவாக வரேன். வாங்க நீ பார்த்தல நான் பார்த்தேன். என்னத்த பார்த்தேன்? என் மனசுல ஒரு ஓடிட்டு இருக்கு. என்னத்த பார்த்தேன்? நீ பார்த்தல அவன் ஐ சோ என்ன சோ ஓகே என்னடா நடந்துச்சு சொல்லுங்கடா. இல்ல ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் வந்து நின்னுட்டு இருந்தாங்க. I was say that I was about to say sorry. அந்த லைட் உளிஞ்சு எப்படி உளிஞ்சு தெரியுமா? எப்படி உளிஞ்சு? அந்த பிள்ளை தான் தள்ளி விட்டுச்சு. நீ வச்சிரு. நீங்க சொன்னது அப்படிதாங்க. அம்மா சொன்னிச்சு, பிள்ளை தள்ளி விட்டுச்சு. நான் வந்து ரெண்டு பார்த்தேன். I was shocked. I was scared. I was helpless. பார்த்துட்டு பெயின் நம்ப முடியல. நந்தினி Nandini is killing me. இங்க எது ஓடி போய் you're breaking my heart, Nandini. She is my love. நான் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கவனா நீ வாசுறுதின்னு சொல்லிட்டு நான் எச்ச கொண்டு ஓடிட்டேன். அது ஓடி போயிடுச்சு. அடங்கொம்மால எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொடு. என்னதாச்சு? அந்த அம்மா பிள்ளையும் பார்த்துட்டாங்க. அது நடக்கவே இல்லடா. அவங்க ஏதோ பார்த்து பயந்துருக்காங்க. அது சும்மா பேசிக்கலி தி ஆல் டிலூஷனல். தி ஆல் டுலுலு இஸ் தி சொல்லுலு. அது ஒருத்தன் சொன்னானா, ஏன்னா அங்க இவன் இவ்வளோ நேரம் வச்சுட்டு பாரு 12 மணி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. அந்த செக்யூரிட்டிக்காரன் காண்டுல இங்க பாரு இப்ப என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கல்வி விட்டு போயிட்டான். வச்சு இந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொன்ன பிற்பாடு உங்களுக்கு எல்லாம் பேய் தெரியுதான். அவர் எப்படி தெரியுமா பின்னாடி செக்யூரிட்டி செட்டுக்காரன் ஸ்டெப் 1 பேய் சொல்லு, கேட்கலையா? ஸ்டெப் 2 சொல்லிட்டு வா. நடக்குமா? நடக்கும். ஸ்டெப் 2 சொன்னல சொல்ல ஒருத்தன் பின்னாடி வெளியா உட்காந்துருக்க வெளியே தெரியும். அவன் யாருன்னு இல்ல, எனக்கு அது வடிவில் தான். ஐயா சோ நான் வந்து ஆக்சுவலி நான் கேட்டேன் அவங்ககிட்ட, நீ பார்த்தல சரி பேய் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இவங்க 3 பேரும் கிளியரா 3 பேரும் ஒரே பேய் தான் பார்த்திருக்காங்க. நான் சொன்னேன் ஓகே பேய் எப்படி இருந்துச்சு? அவன் சொன்னா நல்லா முடி நீட்டா. அது எல்லாம் பேயும் முடி நீட்டா தான் வச்சிருக்கோம். அதுக்கு என்ன செலூன் இல்லை அங்கே வெட்டுறதுக்கு. அந்த பிள்ளை எப்படி இருந்துச்சு? பிள்ளை வந்து கட்டையா தான் இருக்கணும். எவ்வளவு வார்த்தையா இருக்கும். அப்ப கேட்டேன் சரி நீ பாத்துருக்க தானே, சோ நீ சொல்லு, நீ சொல்றதும் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா இருக்கான்னு பாப்போன்னு. அது சொன்னிச்சு. அது மூஞ்சி பார்த்துட்டு லைட்டா எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா என்ன அன்னைக்கு தான் கிளியரா பார்த்தேன்னு சொன்னேன். லைட்டா தள்ளி விடுற அளவுக்கு நீ கிளியரா பாத்துருக்க. இல்ல எனக்கு தெரியல, அது நீ தப்பிச்சிட்டல. எதுக்கு நீ ஒண்ணு மாட்டிட்ட? இல்ல நான் எனக்கு அவனுக்கு தப்புவாஸ்ல எப்படிடா நீ கதை வந்து இப்படி கிழித்து உள்ள. அதான் உனக்கு காசு கட்ட வேணாம்னு சொல்லிட்டு மூடிட்டு உட்கார சொன்னீங்களே. வெல் நான் எனக்கு தெரியும் நான் தப்பிச்சிட்டேன். இருந்தாலும் தப்பிச்சது தெரியுது. அப்பயும் இல்ல நான் தான் தப்பு பண்ண, அது நீங்க கண்டுபிடிக்கணும். I want to make sure like they see the same thing, right? What if they say actually ஒருத்தன் actually not the ghost was just that Kris only just pushed it. வாய்ப்பே இல்ல. ஏன்னா எல்லாமே டிலுலுவா. வாய்ப்பே இல்ல. நாங்க இருந்திருக்கணும். அப்படி கிரிஸ் புஷ் சொன்னா நீ பார்த்த. Oh shit, I didn't even remember. How come? அப்படி நான் டிராமா போட்டுருவேன். நீ டிராமா போட்டுருப்ப. லேடிஸ் ஜென்டர் மக்களே தெரிஞ்சுங்க. இப்போ வந்து அவன் தப்பு பண்ணா அவன் ஒத்துக்க மாட்டான். அந்த மாதிரி இல்ல. the relationshipல இருந்தா அவன் okay the thing is these people are dilulu. Okay, இந்த மாதிரி people கிட்ட இப்படி தான் ஹேண்டில் பண்ணனும். அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆடுற மாட ஆடி கறக்கணும், பாடுற மாட பாடி கறக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஆடுற மாட்ட ஆட்டி கறக்கணும், பாடுற மாட்ட பாட்டி தான் கறக்கணுமா? பாடுற மாட்ட பாட்டி தான் வந்து கறப்பாங்க. பாடி கறக்கணும். செம்மகாமே அது வெத்த போட்டு பாடுற நார்மலா பாடுன்னு தானே. அந்த பாட்டுக்கு அப்படித்தான்டா எனக்கு அந்த வாய்ஸ் இருக்குன்னு அப்படித்தான். நான் வந்து இந்த வாரம் வந்து பேய் கதை இருக்குன்னு நினைச்சேன். நம்ம இங்க இருக்கலாம் போயிட்டு இருக்கோம். சரி இந்த வாரம் வந்து உங்க 2 பேருக்கு பேய் கதை இருக்கா? ஆமா, கிரி சொல்லிட்டு இருந்தேன் செம்மையான கதை வச்சிருக்கேன். செம்மையான கதையா? இல்லையா, கொஞ்சம் பில்டப் பண்ணி வச்சவனே. நீ உனக்கு இதே ஒரு வேலையா போச்சு. அப்புறம் இவங்கிட்ட நான் ரணகடமா ஆக்கி வச்சிருக்கீங்க. சொல்லு, நடுவில் உட்கார்ந்திருக்கல கதை சொல்லு. எந்த கதை வேணும்? என்கிட்ட ஒரு 25 கதை வச்சிருக்கேன்.
இன்னும் என்ன கதை இன்னும் எழுது டேக் இட் வாட் யூ வாண்ட். இந்த கதை வந்து நான் இங்கிலீஷ்ல தோசை சாப்பிட நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். தமிழ் தோசை சாப்பிட ஒன்றும் சொல்லல. சரி சொல்லி தொலை. ஸோ சொல்றா அடுத்த தெலுங்கு தோசை அப்ளை பண்ணுவோம். ஃபுல்லா லாங்குவேஜா போயிட்டு இருக்கு. உனக்கு தெரியுமா மெட்ரோ டிரைவிங் ஸ்கூல்? ஓ மெட்ரோ டிரைவ் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன் பட் I took my license there. You took the license there? Yeah, I took my license there. Oh, I took my motorbike license there. அத நீ motorbike இன்னும் ஓட்டாம இருக்க. இல்ல ஒரு வருஷம் ஆச்சுடா ஓட்டி. யாரு? இல்ல இது motorbike ஓட்டி. ஓ சரி. So அந்த மெட்ரோ ஸ்கூல்ல வந்து there is really a guy missing until now nobody can find. In the school? Yeah. ஓ மெட்ரோல பேய் கதை நடந்திருக்கா? அந்த டேய் நீ டிரைவிங் ஸ்கூல் அந்த ஹண்டர் டிரைவிங் ஸ்கூல் நீ போட்டினா கூகுள்ல போட்டினாலே இந்த ஸ்கூல் தான் முதல்ல வரும். டிரைவிங் ஸ்கூல் மெட்ரோ ஸ்கூல் மெட்ரோ டிரைவிங் அகாடமி. உனக்கு தெரியுமா அந்த அகாடமில முதல்ல நான் பாஸ் ஆகல. ஏன்னா நான் வந்து ரொம்ப நர்வஸா இருந்தேன். அவங்க புது கடி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எல்லாம் முன்ன வந்து மேனுவல் தான் பண்ணோம். அது வந்து கிளச் வந்து சில புது கடியில கிளச் விட்டு போனா உனக்கு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப சைலண்டா இருக்கும். கஞ்செல்லாம் அப்படியே உனக்கு குலுங்கும் சார் குலுங்கும். சரியா என்ன ப்ராக்டிஸ் எல்லாம் கஞ்செல் பண்ண வச்சுட்டு புது கடியில வச்சுட்டாங்க. அது ஸ்டார்டிங்லயே போயிடுச்சு. சார் ஸ்டார்டிங்ல பண்ண அவன் சொன்னா நீ பரவாயில்ல ஓட்டுன்னு சொன்னான். நான் ஓட்டு டிராஃபிக் லைட்ல போய் நின்னேன். சரியா அங்கதான் டிராஃபிக் லைட் தெரியுதுல. நான் சார் அங்க டிராஃபிக் லைட் தெரியுதுன்னு சொன்னேன். அவன் சொன்னா இங்கேயும் டிராஃபிக் லைட் இருக்கு அங்கேயும் டிராஃபிக். நீ இந்த டிராஃபிக் லைட் முன்னாடி நான் இந்த டிராஃபிக் லைட் முன்னாடி நின்ட்டேன். ஓகே அவன் சொன்னா அங்கதான் டிராஃபிக் லைட் இருக்குல்ல ஏன் இந்த பார்த்து அவனுக்கு ரெண்டு தெரியாதுன்னு கேட்டேன். ஃபீல் பண்ணி விட்டான். இப்போ நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டா ஃபெயில் பண்ணாம. ஸோ இதான் பண்ணது நான் வாஸ்தவமான விஷயம். ஆமா ஆமா. ஸோ ரெண்டாவது போச்சு. ஓகே ரெண்டாவதுல ஒரு கேர்ள் இருந்துச்சு லேடி. நான் இப்போ நினச்சேன் நம்ம இப்போ பேசாமல் போனோன்னா ஃபெயில் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ நர்வஸில் ஆகிட்டேன்னு சரி நான் இப்போ சந்தை ஆயிரணி அசிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. apparently nobody was talking to her the entire day. So then I just started talking to her. என் காடி நடுரோலாம் நின்றுச்சு தெரியுமா. நின்று அது திரும்ப வீட்டுக்கு விட்டு என்னை பாஸ் பண்ணி விட்டுருச்சு. அப்போ கடலை போட ஆரம்பிச்சான். அதனால தான் என் காடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ அந்த ஸ்கூல்ல வந்து நீ அந்த வீடியோ நீ பாத்தீனா இந்த வீடியோ இன்னும் ஆன்லைன்ல தான் இருக்கு. எந்த வீடியோ? அந்த அவன் காண போன வீடியோடா. அவன் காண போன வீடியோ இருக்கா? அந்த வீடியோ இருக்கு. கட்டு யூடியூப் தட்டினா ஓகே அந்த காய் காண போன அவன் தெரியும். அவன் வர்க் பண்ணிட்டு இருக்கான். வேலை பண்ணிட்டு அவன் ஏதோ சத்தம் கேட்கறாங்க பாக்குறான். அங்க பாக்குறது போது அவன் வந்து என்ன நடக்குதுன்னு போய் பாக்குறான். இந்த ரூம்ல வந்து இன்னும் ஒரு விஷயம் தெரியுது. அவன் அங்கே அலறி அடிச்சு ஓடுறான் தெரியுமா. ஓடிட்டு இந்த கதவுல போயிட்டு அந்த கதவுல அங்க அந்த ஹால்ல வெளியாகணும். பட் அவன் இந்த கதவுல பூந்தவன் அங்க ஹால்ல வெளியாகல. அப்படி காண போயிட்டான். சோ சிசிடிவி எல்லா இடத்துலயும் கேப்சர் பண்ணுது. அவன் வெளியவே ஆகல. எங்க போனான்? Until now there is one of the remaining mystery that nobody found this guy. அலாம் புனியன் இருக்கலாம்ல. இருக்கலாம். கவுத்து வந்து வாவ் நல்லாங்க பொண்ணுங்க அம்மி வேணாம். இப்ப அந்த மாதிரி நடந்துச்சா. இன்னொரு விஷயம் வந்து இது வந்து எனக்கு கொஞ்சம் சஸ்ஸா தான் இருக்கு. சஸ்பெக்டா தான். பிகாஸ் என்னன்னா அந்த ஒரு கப்பல் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதே டிரைவிங் ஸ்கூல்ல. ஓகே ஒரு இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து வந்து இந்த கேர்ள் வந்து பிடிச்சி இழுக்குது ஒரு விஷயம். ஒரு இழுத்து அது முட்டி இழுத்து அது நாக்கால விழுது. விழுந்து சண்டை இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெரியுமா. சண்டை போட்டு அந்த பேய்க்கு கடுப்பாயிச்சு சொல்லிருக்கு. ஸோ அது சண்டை போட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒருத்தனை புஷ் பண்ணி அந்த ட்ராக் பண்ணிடுச்சு ரெண்டு பேரையும். அது நீ பார்த்தீங்கன்னா வந்து என்னமோ சுந்தர்சி படம் பார்த்த மாதிரி இருக்கும். ட்ராக் பண்ணிட்டு ஒயர் ஒர்க்லாம் போட்டு ட்ராக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க ஓடலான்ட்டு ஓடுறாங்க. அந்த டேபிள் அந்த நாக்கால் எல்லாம் வந்து கும்பூல் பண்ணி அப்படியே ஒன்னா சேர்ந்து கதவு போய் அடைச்சிடும். இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்திருக்கேன். சுந்தர்சி படம் தான் பார்த்திருப்பேன். ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ். சொல்லு. அதான்டா. ஆமாவா? தட்ஸ் ஒன். ஓ ஷிட். சோ சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தான் இந்த வீடியோ. அப்ப நான் பார்த்திருக்கேன். சோ இது மெட்ரோ ஸ்கூல்ல. ஓ ஆமாவா? நோ அது மலேசியால நடந்துச்சு தெரியும். I didn't know that. It was in the metro driving school. So இந்த ரெண்டு இன்சிடென்ட் நடந்த அந்த இடம். I don't know anybody knows about this thing. No but இது சில பேருக்கு தெரியும். இதுல எது தெரியுமா சட்டை என் சைடுல இருந்து லவ் ஸ்டோரி எடுத்திருக்கு. உன் சைடுல பேய் கதை எடுத்திருக்கு. This shows our childhood. இல்ல நாங்க ஸ்கூல் அந்த டிரைவிங் ஸ்கூல் படிக்கும்போது ஆக்சுவலி நாங்க கேட்டிருக்கேன். அந்த அங்க போகும்போது அந்த டீச்சர் ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு மெமோ மாதிரியா. they cannot do certain things. இத்தனை மணிக்கு மேல வந்து இங்க இருக்க கூடாது. லைக் they cannot யாருமே வந்து அங்க advice to not to stay alone. Until today அந்த இடம் வந்து they haven't even clans or anything, you know. அது வந்து ஒரு தெரிஞ்சிருச்சு இது இருக்குன்னு. So they don't, it's like we don't disturb you, don't disturb us. அவன் எடுத்த உடனே அப்படி நீ வச்சுக்க. நீ சொன்ன தெரியுமா அந்த இடத்துல இருக்கு. பட் நீ வந்து உனக்கு தெரியும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோன்னு.
இந்த ஆஃபீஸ் எங்கேயோ பிஜேல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. கிளான்ஜாவா? இது பிஜேல எங்கேயோ நான் மறந்துட்டேன். அது கிட்ட கலாஞ்சா ஐ திங்க் சம்மர் நீ எம்காப் மால் அந்த ஏரியா அங்க. ஓகே, இந்த கதை வந்து என்னன்னா, இவன் வந்து புதுசா அந்த கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணி ஐ திங்க் ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆயிருக்கும். ஃபியூ வீக்ஸ் வந்து அப்பதான் வந்து இஸ் கெட்டிங் யூஸ் த பிளேஸ். ஓகே, இவங்க தான் ஒர்க்கிங் கிளிக் இந்த மாதிரி இதெல்லாம் வேலை அசைன்மெண்ட் இந்த மாதிரி. அவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு வந்து சம்டைம்ஸ் யூ மைட் ஹேவ் லைக் யூ நீட் டு ஒர்க் லேட் நைட், நீ வந்து கொஞ்சம் கூட டைம் வரணும், பட் வில் காம்பன்சேட் ஃபார் தட். ஓட்டிலாம் பே பண்ணுவாங்க. ஓகே, ஜாலியில் அவனுக்கு. பட் ஹி வாஸ் பேயிங், ஐ மீன் தே பேட் ஹிம் குவைட் வெல். ஸோ ஒரு நாள் வந்து என்னாச்சு, ஆஃப்டர் தேர்ட் வீக் அப்புறம் தான் வந்து ஹி கெட்ஸ் அவன் வேலை என்னன்னு அவனுக்கு வந்து தெரியும். ஓகே, அவனோட ஆஃபீஸ் வந்து இட்ஸ் லைக் ஒரு நீட் ஸ்ட்ரெச் தெரியுமா. ஸோ வந்து கியூபிக்கலாக இருக்கும். எண்டில் வந்து இஸ் த பாஸஸோட வந்து ஆஃபீஸ். அது ஒரு எண்டில் வந்து பாஸ் ஆஃபீஸ், இன்னொரு எண்டில் வந்து இஸ் த பென்ட்ரி அண்ட் இந்த டாய்லெட் வந்து இட்ஸ் லைக் எப்படி தெரியுமா, ஒரு டாய்லெட்டுங்க இன்னொரு டாய்லெட் வந்து இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இட்ஸ் நாட் லைக் ஒரு கதவு ஷேர் பண்றது இல்லை, ஜஸ்ட் 2 டாய்லெட், ஜஸ்ட் ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி சைட்ல இருக்கும். இந்த பக்கத்து தேர்ஸ் அ டோர். ஓகே, தேர்ஸ் அ டோர், ஆனால் அந்த கதவு வந்து பூட்டி தான் இருக்கும். அது உள்ள வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. ஸோ அவன் வந்து நிறைய பேர் டாய்லெட் போயிட்டு வெளியே வந்துடுவாங்க, பென்ட்ரி போயிட்டு ஜாமெல்லாம் ஏதாச்சும் காஃபி குடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ நோ ஒன் லைக் பாதர்ஸ் அபவுட் தட் டோர், யூ நோ. ஸோ இவன் ஒரு நாள் வந்துட்டு தென் கிளிக்கிட்டு கேட்டிருக்கான், அந்த கதவு மட்டும் ஏன் பூட்டி இருக்கான்னு. தென் ஏன்னா நோ ஒன் நோஸ் என்னென்ன. ஸோ அது தெரியாதவங்க வந்து சும்மா கதை கட்டி இல்லை அது ஸ்டோர் ரூமு ரொம்ப நாளாக பூட்டி இருக்கு, சாவி காணா போச்சு, தோரில் அது அப்படின்மோ சொல்லி அந்த கதவு திறக்க முடியாதுன்னு நம்ப வச்சுட்டாங்க. ஸோ இவனா ஓகேன்னு சொல்லி ஒரு 3 வாரம் கழிச்சு ஹி வாஸ் ஸ்டேயிங் லேட் நைட். நினைக்கிற ஒரு 11 ஏன்னா ஆஃபீஸ் வந்து 5:36 முடிஞ்சிடும். ஸோ இவர் வந்து 11 மணி வரைக்கும் அந்த ஆஃபீஸில் இருந்திருக்காரு. ஸோ இவர் ஓகேங்களா. ஸோ எப்படிலே அந்த இன்னும் சில ஃபைல்ஸ்லாம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணோம். ஸோ ஹி ஹேஸ் டு லைக் ப்ரிப்பேர் த ஸ்டாஃப்லாம். இவன் என்ன பண்ணா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அந்த 2 பேர் தான் அது ஸ்டேட் ஓவர். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், இஸ் லைக் ஹி வாஸ் லைக் டூ டயர்ட். முடிச்சவன சொல்லி நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் கீழே வந்து தே ஹேவ் அந்த கோஸ்டா காஃபி மிஷின் மாதிரி இருக்கும், காஃபி மேக்கர் மிஷின் மாதிரி இருக்கலாம். அது வந்து ஃபியூ ஃப்ளார்ஸ் நீ இறங்கி நீ கீழே ஒரு மாதிரி லாபி கிட்ட நீ போனோம். இவன் வந்து மேலே இருக்கான். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா, எல்லாம் கிளம்பினோடனே ஆஃபீஸில் எல்லா லைட்டையும் வந்து அடைச்சிருவாங்க, எக்ஸப்ட் ஃபார் தட் டிபார்ட்மெண்டோட லைட் மட்டும் எரியும். இட்ஸ் நாட் லைக் சும்மா ஒரு டேபிள் லைட் மட்டும் எரியாது, ஜஸ்ட் அந்த ஹோல் இது லைட் ஆகும். ஆனால் என்னன்னா அந்த பேண்ட்ரி கிட்ட வந்து லைட்லாம் மூடிடும். இவ பாஸோட ரூமில் வந்து லைட் வந்து மூடிடும். இவன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். this what he told me, no. He said, வேலை செஞ்சுட்டே இருந்தேன். தென் ஐ ஹர்ட் ஒரு சிமெண்டில் ஃப்ளாவில் என்னத்தையும் போட்டு இழுக்கிறாங்க, லைக் மேபி ஒரு பாக்ஸ் இழுத்தா எப்படி அந்த சத்தம். தென் மேபி தாட் மேபி பக்கத்தில் ஏதாவது சவுண்ட் வந்துருக்கணும். ஹீல் ஹியர் லைக் 2 ஸ்டீல் வந்து பக்கத்தில் வந்து அப்படியே அடிச்சுது, டிங் டிங் அந்த மாதிரி. லைக் அதுக்குன்னு டிங் டிங்னு அடிக்கல, ஜஸ்ட் இப்போ நீ இம்பேலன்ஸாக வச்சு ஒன்று பட்டுன்னு விழுந்தா ஒரு சத்தம் அந்த மாதிரி. ஆனால் உளுந்து திருப்பி சத்தம் கேட்குது. சத்தம் கேட்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு திருப்பி அப்படி அடிக்கும். என்னடா இதுன்னு அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டான், காஃபி வந்துட்டான். வந்தோன்னா 2 பேர் வேலை செஞ்சுருந்தாங்க. தென் இவன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னான், டே இந்த யாராச்சும் இருக்காங்களா, இல்லை எனிஒன் ஸ்டேயிங் ஓவர் வாட், ஐ எம் ஹியரிங் நாய்ஸஸ்னு. இவன் எதுவுமே சொல்ல, நீ சும்மா விட்டு பாதர் பண்ணிக்காத அந்த மாதிரி. ஓகே, தென் மறுநாள் ஹேஸ் டு ஸ்டே, திருப்பி லேட்டாக ஸ்டே பண்ணல. இப்போ வந்து இவங்க 2 பேருமே இருக்காங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீன் 2 பேர் வேலை கலீக்ஸ்ல. இவங்களோட உட்கார பொசிஷன் வந்து அவங்க தலையை இப்படி எட்டி பார்த்தா they can see their பாஸோட ஆஃபீஸ். The boss office வந்து ஒரு கதவு இருக்கும், and then they have a big window but it's closed. அந்த விண்டோ மூடி தான் இருக்கலாம். இப்போ எப்பயாச்சும் திறப்பாங்க. அவன் ஒரு அந்த ஓர கண்ணில் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த ஓர கண்ணில் he saw அந்த கர்ட்டனை அப்படி எடுத்துட்டு அப்படி விட்டாங்க. அப்படின்னு லைக் பார்த்தனா இல்லையா அந்த டவுட், பிகாஸ் இட்ஸ் டூ டார்க். அவனுக்கு கன்ஃபியூஷன், பார்த்தனா இல்லையான்னு. இப்படி கேட்டு அப்படி இழுத்துட்டு அப்படி விட்டாங்க. அவன் புசாமட்டான். ஓகே ஃபைன் அந்த மாதிரி அமைதியாக இருந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். பட் ஸ்டில் டூயிங் ஹிஸ் ஒர்க். சொல்லாமா வேணாம்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த கதவு இருக்குல்ல, பாஸ் ஒரு கதவு, அப்படியே someone the door just unlocked and then மெதுவா அப்படி திறந்துச்சு. இவன் அப்படியே எட்டி பார்த்தான். ஸோ அவன் பார்க்கும்போது அந்த கதவு அப்படியே திறக்குது. என்ன அப்படி திறக்குது அப்படியே. இட்ஸ் லவுட் இன்னும். ஸோ அந்த கண்டிப்பாக அந்த பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுக்கும். என் ஃப்ரெண்டை பார்த்தான். இன்னொரு ஃப்ரெண்ட் சேட்டான். அவன் பார்த்துட்டு என்ன நடந்தாலும் கண்டுக்காத, உன் பாட்டுக்கு வேலையை மட்டும் செய்யணும். இத்தனை நாள் இங்க இருக்க என்னோட புதுசா சொல்றேன், எதுவுமே நீ கண்டுக்காத, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கல, நீ பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருன்னு. அந்த கதவு அப்படி டயர்டா இருக்குமே, டயர்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ கதவு திறக்குது. he can see someone is just standing and looking at them. அந்த இருட்டுல ஒரு காய் உருவம் வந்து நின்று இப்படி பார்த்துட்டு இருக்காங்க.
இவனுக்கு அப்படியே சிறுக்குன்னு ஏறுது. பிகாஸ் அந்த இருட்டில் அவனுக்கு தெரியுதுல யாரோ நிற்கிறாங்க அந்த ரூம்லன்னு. அவன் சொல்கிறான் ஃப்ரெண்டுக்கிட்ட, டி ஐ திங்க் அங்கே பாரு இல்லை வாயை மூடுறா குறைக்கு. நான் எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கேன் எனக்கு தெரியல. எனக்கும் தெரியுது, உனக்கு தெரியுதுல, நான் தெரியாத மாதிரி எல்லாரும் சுருக்கு சுருக்குன்னு ஏறிடுச்சு. எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்கோம். சும்மா இரு, அதுவே பாட்டுல பண்ணிட்டு போயிடும், அதுவாவே கிளம்பிடும்னு சொன்னா அது பாட்டு பண்ணிட்டு போயிடும். டபுள் மீனிங்ல சொல்லாதீங்கடா, ஒழுங்கா சொல்லுங்கடா. குட் பாய்ஸ் யூ see. ஓகே, சோ அந்த கதவு வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் திறந்துட்டு அந்த கதவாவே அப்படியே சாத்திடுச்சது. பண்ணிட்டு போயிட்டேன். அது கதவு முடிச்சு போச்சு. நாலு வாரம் பண்ணோம். இப்போ வந்து அவனால வேலை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ வந்து என்னத்தையும் பார்த்துட்டானே, அதுவா போயிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்றேன்னு தெரியல. இப்போ எனக்கு காமெடியா ஏன் தெரியுமா, டைப் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேருமே they heard a male's voice. எப்படி தெரியுமா, alright, time to go back. Fuck this shit, I don't need the money. Fuck, I need my life. Fuck this, fuck world. Alright bro. சரி மச்சி, நான் கிளம்புறேன். நீங்க என்ன சாப்பிட்றதுக்கு எனக்கு காசு வேணும், ஒரு மயிரும் வேணாம். ஒரு ரஃப்பான காய்ஸ், ஒரு ஆம்பளை குரல், லைக் ஒரு பொண்ணு குரல் கேட்டாலும் பரவாயில்ல. இல்ல அது காய் லைக் அந்த மாதிரி லைக் வார்ன் பண்ற மாதிரி. இவங்க பார்த்தோன்னே இப்போ அந்த ஃப்ரெண்டு ஐ திங்க் நம்ம கிளம்பலாம் கிளம்பிட்டு மறுநாள் வந்து காலையில் அந்த கிளிக்கெட்டில் வந்து பேசிட்டு இருந்தாங்க. யாருக்குமே வந்து they didn't really acknowledge what he said. அப்படிலாம் இருக்காது, அந்த மாதிரி தான். இவன் என்னடான்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் வந்து ஐ திங்க் எவ்ரி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கிளீனர் வருவாங்க சுத்தம் பண்ணுறதுக்கு. இவன் வந்து அந்த கிளீனர் கூட கொஞ்சம் பேசி ராப்பாட் ஆகிட்டான். ஸோ ஒரு நாள் அந்த மாதிரி நடந்து ஐ திங்க் இந்த நெக்ஸ்ட் கிளீனர் கேம். இவன் பேண்ட்ரியில் காஃபி கலக்கும் போது கிளீனர் அந்த பேண்ட்ரி ஏரியா கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீ கேம் அண்ட் தென் ஹி வாஸ் டெல்லிங், நான் திரும்ப நேற்று இந்த மாதிரி நடந்துச்சு அவர் அப்படியே கேட்டுருந்தார் அந்த மாதிரி. ஸோ சொல்லி முடித்தோடனே, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமையா, நீங்கள் தான் ரொம்ப வருஷமாக இங்கே க்ளீன் பண்ணுறீங்களா, ஸோ யூ ஹவ் சீன் ஆல் தட் நேம். தென் த கிளீனர் வாஸ் லைக், இது எனக்கு ஷூராக தெரியல, பட் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் வந்து லைக் எவ்ரி அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பாயிண்டில் அந்த எண்டில் அந்த கார்னரில் வந்து ஒரு ரெட் கலர் கிளாத்தும் ஒரு காயினும் வந்து இருக்கும். இஃப் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிப்பே இதில் ஹீ டி நோட்டீஸ் பிகாஸ் எல்லாமே டேபிளாக தான் இருக்கும். இஸ் லைக் எங்கே இப்படி எட்டி பார்க்குது ஒன்று வச்சுருப்பாங்க. நான் என்ன நம்புறேன்னா பிகாஸ் இட்ஸ் அது ஏதோ ஒரு கம்பெனி நான் மறந்துட்டேன், இட்ஸ் டூயிங் வெல். அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தே ஆர் தேர். இப்போ சொன்னது கூட மேபி தட்ஸ் தி திங் தட் வாஸ் ப்ரொடெக்டிங் அந்த ஆஃபீஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு. தட்ஸ் தி சேம் திங் இன் கென்டிங்ல. என்னது கென்டிங்ல கூட நீ வந்து அந்த கெசினோ கிட்டயா கெசினோலுக்கே அந்த இது லைக் வர அது வந்து ஒரு இது என்கிட்ட சில பேர் ஒர்க் பண்றவங்க சொன்னது. கென்டிங்ல வந்து ஒரு ஃப்ளோர் இருக்கான். அது அந்த ஃப்ளோர், அந்த ஹோல் ஃப்ளோர் தட் அந்த ஹோட்டல் ரூம் எல்லாமே வந்து அந்த ரூம் எல்லாமே இருக்காங்க, பெட் எல்லாமே இருக்கும். பட் அந்த ரோ மட்டும் நீ வந்து தங்க முடியாது, யார் அந்த லிஃப்டே போவாதாங்க. ஓகே, அந்த yeah I've heard of this. ஆமாவா? So நீ இப்போ கூட போய் பார்க்கலாம். Yeah, so apparently that it's something like that, but we don't know how true is that. But ஆனா அந்த இடம் அந்த ஃப்ளோர் மட்டும் அந்த லிஃப்ட் இது நீ உனக்கு தெரியாது அந்த ஃப்ளோர் இருக்குது. So ஆனா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, because I used to be an ambassador for Genting. So when I was an ambassador, they told like, you know Genting Malaysia earns a yearly before COVID 50 billion. Oh wow. So Genting Malaysia single-handedly supports every other Genting around the world. ஐயா அது தெரியும், நிறைய பிரான்ச் இருக்குண்ணே. 3 பிரான்ச் இருக்கு. லாஸ் வேகஸோட Genting Malaysia தான் எனக்கு சம்பாதிக்குது. Wow. Okay, I mean Genting Las Vegas and Genting in Singapore. So அவங்க சொன்னாங்க is because here every 6 months or 1 year they'll have a prayer the casino. In the casino okay. So அந்த casinoன்னா வந்து ஒரு நீ ஹை ரோல்ஸ் தோயுல் மாதிரி ஒன்று வந்து ஃபாலோ பண்ணுவான். நீ வந்து ஹை ரோல் பண்றனா it will follow you. So if you realize in Genting, if you go, if you play small, if you really play small money, right, you will win. Okay, நீ ஒரு வின் பண்ணிட்டே இருப்ப. ஆனா வின் பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு வந்து காசு வேகமா போடல, அந்த நேரத்தில் போடும்போது நீ காசு ரொம்ப தூக்க ஆரம்பிச்சிருவ. So when you put small, you will win very fast. Yeah, but if you put lot, when you put lot, you lost. Isla நீ ஸ்டார்டிங்கே
20 போட்டனா நீ கன்சிஸ்டன்டா 20லயே இருந்தனா நீ ஜெயிச்சிட்டே இருப்ப. ஓகே. ஆனா நீ 20ல இருந்து திரும்பி 50க்கு 100 போயிட்டனா நீ வந்து ஒரு 2-3 தடவை ஜெயிப்ப ஆனா தோத்துற. இப்ப நீ வயசுக்கு சொல்லிட்ட. ஏன் 20 வெள்ளி போடுற காலம் போயிடுச்சு சிவாஜி. ஆமா இல்லையா? இப்ப 20 வெள்ளி எல்லாம் மினிமம் இல்ல. அப்ப எவ்வளவு? 50 வெள்ளி கீழே நீ போட முடியாது. நோ இஸ்து கேன். நான் அன்னைக்கு தானே போயிட்டு வந்தேன். ஆமாவா? ஏன் மாத்திட்டாங்களா? 25 வெள்ளி கூட போடலாம்டா நீ. ஆமாவா? 20 வெள்ளி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 20 இல்ல நான் கடைசி கேள்விப்பட்ட 20 வெள்ளி பாய்க்கலாம் நீ. Actually நான் கடைசியா போறப்ப 20 வெள்ளி போடலாம். பட் ஆனா நான் ரீசன்ட்டா போல I don't know. No, recently you can go. You can put like minimum 20-25. But not in this one lah, blackjack or poker. You put it in like in the machine. Yeah. Play in the machine all you can put. So that's மிஷின் டிஃபரெண்ட் லா. ஐ மீன் இந்த கேம் நீ விளையாடும் போது நீ வந்து 20 வந்து மினிமம். இல்ல நீ வந்து இல்ல இன்னும் I'm talking about நீ எரோ பத்த மிஷின்ல உட்கார்ந்திருப்பாங்க. நீ போய் பார்த்தனா அந்த வயசானவங்க ஏன் தெரியும் மிஷின்ல உட்கார்ந்திருப்பாங்க because that's what they do. இது வந்து யாரு சொன்னா என்னோட ஆன்ட்டியோட கிராண்ட்மா மாதிரி. அவங்க வந்து சொன்னாங்க இப்போ இந்த போய் விளையாடுன்னு. So நான் ட்ரை பண்ணேன். She said if you came with the intention of spending earning 500 or 1000, keep it there. You earn, leave. அப்பதான் சொல்லுங்க. இது நிறைய பேர் சொல்லிருக்காங்க. You plan what you want, அது கரெக்ட்னு கிளம்பிடுறேன். Okay, I want earn 500. 50 வெள்ளி தான போட்டேன். I got back 500, I left. Oh. Earn 500. Because it ஆனா நீ வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்திரணும். Okay. But I'm not saying it's gambling is good, but the thing is why it happens is because this thing is that it will make you feel greedy. இன்னும் ஸ்பெண்ட் பண்ணனும், இன்னும் கிடைக்கணும். என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன்ட்ட இந்த அட்வைஸ் சொன்னாங்க. அவன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவன் வந்து 500 போட்டான். The next bet he put 100. When he put 100, he won like 400 or 300. He hit you know that what up red and blue, red and black. Okay. So he earned like 300-400. என்ன உங்களுக்கெல்லாம் காசு கிடைச்சிருக்கு. நான் மட்டும் 500 தோத்து வந்திருக்கேன். 500 கேப்ல வச்சிருக்கேன். நான் வந்து கடைசியா வந்து when it was 2000, I mean I went many times, but நான் விளையாண்டதுன்னு சொன்னா it was 2014 or 15. That's the first time I played and that's the last time I played. So I played for I think few hundred, 400. அப்படி போச்சு. But he won 100, then he won 300. So on 800 இருந்துச்சு. So நான் சொல்லி கிளம்ப போறேன். அவன் எவ்வளவு தரம் பெட் பண்ணா 500 பெட் பண்ணான். He lost. He had to pay like another 500. Oh my god. So he lost 200. Oh, in addition he lost 200. நான் பார்த்துட்டு ஒத்திட்டு கிளம்பிருக்கலாம். ஆனா அவனுடைய like சீனன் அவங்களோட இது தர it's okay, it's entertainment money. அப்படிதான் சொல்லிட்டு ஆமாவா like they think they say like அந்த மாதிரி தான் போடுவாங்க. நான் பார்த்துட்டு ஆனா இட்ஸ் வெரி வெல் நோன் ஃபேக்ட் கோயிலாக இருக்கு. ஆனால் உனக்கு எப்போ தெரியுமா தெரியும்? இட்ஸ் அ வெரி குட் இண்டிகேஷன். நீ அங்கே போனோன்னே நீ எவ்வளோ சாப்பிட்டா கூட நீ அங்கே போனோன்னே 1 மணி நேரம் கழிச்சு உனக்கு பசிக்க ஆரம்பிச்சா that means it's beside you. Do you know in the casino they give you free for all, you can makan whatever you want. They keep giving you drinks, food and all. இல்ல இது நான் கவனிச்சது இல்ல. No. சாப்பாடு எங்க கொடுக்குறாங்க? ஏய் இருக்குடா. I didn't know. நீங்க போனா உனக்கு என்ன வேணாலும் நீ அங்க எந்த கேம் விளையாட கூட உனக்கு தண்ணில இருந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. You can go take. Okay. Oh, okay. But once you start taking, that's when you start losing. Oh yes sir. That's like a thing. Because that if you start getting really hungry, நீ போய் ஒரு buffet சாப்பிட்டு 1 மணி நேரத்துல பசிக்கும். ஆமாவா? உனக்கு பசிக்கும். ஆனா நான் அந்த காலத்துல இருந்து சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல கண்ட்ரவே இருக்கும். ஸோ நான் மாதிரி திரும்ப கோக் ரொம்ப குடிப்பேனே. ஸோ ஒரு கோக் மட்டும் வச்சிருப்பேன். கோக் வச்சு குடிச்சிட்டே இருப்பேன்ல. ஸோ நான் ஒரு கோக் குடிச்சிட்டு உனக்கே தெரியும் நான் கோக் குடிச்சா வேற எதுவும் குடிக்க மாட்டேன், எதுவும் சாப்பிட மாட்டேன். ஸோ நான் உட்காந்துருக்கேன், என் ஃப்ரெண்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. When you start eating they start losing. So it's an indication that they say like if you go to it's a good thing, if you start getting hungry there's an indication that you have something following you. ஏன்னா அந்த கதையில கூட லைக் அந்த கிளீனர் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. அந்த கிளீனர் கடைசி சொன்னது வந்து பிகாஸ் அந்த ஆஃபீஸை வந்து லைக் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஈவல் ஐஸ்க்கு ப்ரொடெக்ஷனுக்காக தே கூட இந்த மாதிரி வளர்க்குறது அந்த மாதிரின்னு. ஸோ இந்த கதை கேட்டு முடிச்சோன்னே இப்போ இவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லும் போது அவன் அதுக்கப்புறம் நிறைய கதை வந்து சொல்லியிருக்கான். லைக் என்னன்னா தே ஹேவ் லைக் அ கட் ஆஃப் டைம். இந்த டைமுக்கு மேலே அந்த ஆஃபீஸில் வந்து யாரோ இருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. லைக் ஈவன் இஃப் யூ ஓடியோஸோ மேக்ஸிமம் நீ 11 o'clock அந்த 12 மணிக்கு யாரும் அந்த ஆஃபீஸில் யாருமே விட மாட்டாங்க. ஸோ ஏன்னா 12 மணிக்கு வந்து அது வெளியே வந்து ஃபுட் ஹண்ட் பண்ணுற டைம் அது. ஸோ இட் கோன் ஹண்ட் த ஃபுட். டாக்கிங் அபவுட் ஃபுட் ஹண்டிங், உங்களுக்கு தெரியுமா this month is the Hungry Ghost Festival. இப்போ ஓடிட்டு இருக்கா? Now it's the Hungry Ghost Festival. நீ ரோட்லாம் பேப்பர் சாப்பாடுலாம் வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும். பசிக்குதே சாப்பிடு. முதல்ல இருந்து அந்த மானிட்டர் 2 வாட்டி அமுச்சிட்டு இருக்கு. நான் சொல்ல எனக்கே லைட்டா ஒரு சந்தேகம் வந்துகிட்டு இருக்கு. Now it's ghosts all everywhere. அவங்க ஹெல்ல இருந்து வெளியாயிட்டாங்க இப்ப.
ஸோ பேசிக்கா ஏதாச்சும் உங்க ஆஃபீஸ்ல பசிச்சுன்னா நீங்க டைப் பண்ணும்போது பக்கத்துல நிக்கிறது பாருங்க. நீ இந்த கட் ஆஃப் டைம்லாம் சொல்றல, அதெல்லாம் நிறைய இடத்துல இருக்கு. இந்த தொழில இருக்கிற இடத்துல அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஓ எஸ் சார். இது யார் தெரியுமா சொன்னா இந்த கதெல்லாம் not supposed to say it. Person who's working in Genting told me this. She's the head of regional or something. She was telling me all this. She was saying that they practice this. பிகாஸ் இது தெரியும் எனக்கு. ஐ மீன் தெரியும்னு சொல்றத விட கதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் கென்டிங்ல வந்து they have the most powerful thing that is protecting them. Not one, they have a few. It's not one, it's few. They had to put few. இல்ல அது சத்தியமா சொல்ற, நீ few. நீ நினைச்சு பாரு, அந்த then they took us to the VIP rooms. Okay. That means VIP rooms, நீ அன்னைக்கு 1 million ஜெயிச்சனா அவங்க உனக்கு ரூம் கொடுப்பாங்க. And the room can only be unlocked if you hit that much of cap. ஒரு நாள் நீ அவ்வளவு செலவு பண்ணி ஜெயிச்சிருக்க செலவு பண்ணிருக்கனா, you're big spender, right? That's when you know that part of Genting is hidden. Okay. Like they took us, I didn't know Genting had this part. You only can go to the access. நீ பாக்கும்போது அந்த access வந்து the first world இருக்குல அங்கதான் இருக்கும். ஆனா first world எல்லாமே பழசா இருக்கும். ஓகே. நீ அந்த இடத்துக்கு ஆமா அந்த இடத்துக்கு போனா அந்த ஹோட்டல் ரூமுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. மேலே லைக் அந்த ரூம்ல இருந்து தண்ணிலாம் உழுவும். அவ்வளவு கிராண்டா இருக்கு. நீ தெரியுமா, நீ ரூம்லயே உட்காந்துட்டு நீ 21லாம் விளாடலாம். அவங்க டீலர் ரூம்க்கே வந்து வேணும். ஆமாவா? அது கொஞ்சம் VIP லெவல்லாம். ஆனா நீ 1 million மேல ஸ்பெண்ட் பண்ணாதான் வரும். ஸ்பெண்ட் பண்ணல. அது வந்து you cannot just simply ask for the room. They will give the room. And like Donald Trump has been on the room. There's only like few people, like less than 100 people only been into the room. Wow. இந்த கதையெல்லாம் பேசுறதுக்கு முன்ன ஒரு காலர் ரெடியா வெயிட் பண்ணி. ஆமா, இன்னும் 2 காலர் சொன்னல. ஓகே. வணக்கம். நாங்க யார் பேசுறோம்னு தெரியுதா? இல்ல தெரியாம தான் வணக்கம் சொல்றாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல்ல கண்டுபிடிக்கல. ஓகே. சோ நான் கிரிஸ் பேசுறேன். என் பக்கத்துல 2 பேர் இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இருந்தாலும் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதனால ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி நான் சொல்றேன். என் பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைட் வந்து ஜீவன் உட்காந்துருக்காரு. ஹலோ. என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அதே போல கட்டணம் போட்டு பூனன் உட்காந்துருக்காரு. ஹாய் பூவன். என்ன அவனுக்கு மட்டும் கொஞ்சம் ஹாய் பூனன் இருந்துச்சு. அது கொஞ்சம் பிரேக் எடுத்து சொல்றாங்க. ஏதாச்சும் பேசுனா ஏதாச்சும் சொல்லிடுவீங்க. பயந்து தான் எல்லாரும் வர கால் இருக்காங்க. நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். நல்ல டீசென்ட்டான பாய். சரி, உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணீங்க. யார் நீங்க, உங்க பேரு, என்ன பண்றீங்க? ஓகே, நான் வந்து ஹெச்ஆரா வேலை செய்யறேன். என் பேரு ஷால்ஸ். நான் கேரளா தான் இருக்கேன். ஓகே. ஹாய் ஷால்ஸ். Thank you for joining our call tonight. சரி, உங்களை சொல்லுங்க, என்ன கதை வச்சிருக்கீங்க? என்ன பேய், என்ன பயங்கரமா இருக்கு, என்னாச்சு உங்களுக்கு, நடந்தது என்ன? ஓகே, ஆக்சுவலி வந்து இது நிறைய ஸ்டோரி இருக்கு. அதுல ஒரு ஹைலைட்டான இம்பார்ட்டன்டான ரொம்ப ஸ்கேரியான ஒரு ஸ்டோரி ஜோசி கிளி எடுக்கிற மாதிரி. ஓகே, நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டோரி சொல்லலாம்னு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். என்னோட ஸ்டோரி இருக்கு, which is வந்து நான் என்னோட ஸ்டோரி சொன்னா இன்னும் நல்லாவே சொல்லுவேன். பட் இது இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கிறதுனால இது நான் சொல்றேன்ல. சோ இது வந்து மோஸ்ட்லி இண்டிபெண்டன்ட் பிள்ளைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்டோரி. ஓகே, இது வந்து லைக் இண்டிபெண்டன்ட் ஃபேமிலி விட்டு தனியா இருக்கறவங்க அப்படியே. இல்ல, நீங்க சொன்ன அட்வைஸ்னு எடுத்துக்குவாங்க. நாங்க சொன்ன மென்ஸ்ப்ளைன்னு சொல்றீங்க. இன்னைக்கு அது சொல்ல போறேன். அந்த 250 சொல்லுங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஓகே, இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. அவங்க வந்து கேரளா தான் இருந்தாங்க. ஓகே. சோ வேலை விஷயமா வந்து அவங்க கேரளா விட்டு வெளியே போய் வேலை செஞ்சாங்க. ஓகே, அந்த இடம் நான் எங்கன்னு சொல்ல மாட்டேன். கேரளா தானே? இல்ல, வேற கேரளா விட்டு வெளியே போனாங்க. ஓகே, அவங்க வந்து வேலை செய்யறதுக்காக போனாங்க. சோ அங்க வந்து சின்ஸ் அவங்க இண்டிபெண்டன்ட், சோ வந்து ஃப்ரெண்ட் வீட்ல தான் தங்கி இருந்தாங்க. ஓகே, ஃப்ரெண்டோட அவங்க ஃபேமிலியோட தங்கி இருந்தாங்க. ஓகே, சோ அப்ப வந்து இந்த ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டோட தெரிஞ்ச பையன்லாம், ரிலேட்டிவ்லாம் ஆக்சுவலி. ஓகே, அவர் வந்து சும்மா அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வருவாங்க. ஓகே, இங்க என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் கன்ஃபியூஸ் ஆகுதுல. கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணுவோம். ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஃப்ரெண்ட் போனாரு, அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இந்த ஃப்ரெண்ட் வந்தாரு. என்னோட ஃப்ரெண்ட் இல்ல,
ரிலேட்டிவ். ஓகே, ரிலேட்டிவ். ஓகே ஓகே, பாருங்க, என்னோட ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாங்க வேலை விஷயமா ஸ்டே பண்ணி. அவங்க வீட்டுல ஃப்ரெண்ட் ஏ ஃப்ரெண்ட் பி போய் உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பேர் வைங்க. ஆமா, ஃப்ரெண்டுக்கு வந்து நயன்தாரான்னு வைப்போம். நயன்தாரா விஜய் பார்க்க போனாங்க. நயன்தாரா விஜய் பார்க்க போனாங்க. சரி, விஜய் எல்லாம் பார்க்க போல, வேலைக்கு தான் போனாங்க. நயன்தாரா வேலைக்கு போகும்போது விஜய் வீட்டுக்கு போனாங்க. ஐயோ, அதுவும் பொண்ணுப்பா. அது வந்து நம்ம சமந்தா திரிஷா பார்க்க போனாங்க. திரிஷா. ஓகே, சோ அவங்க அங்க ஸ்டே பண்ணாங்களா, அது கேர்ளா. சோ அவங்க வந்து ரிலேட்டிவ் வந்து அது ஒரு பையன், அவர் வந்து சும்மா வீட்டுக்கு வருவாரு. சோ விஜய் சும்மா வீட்டுக்கு வந்து போறாரு. விஜய் கதைக்கு வில்லனே அவர் தான். தனுஷ் சொல்லாத, எனக்கு வந்துச்சு, நான் சொல்லல, விஜய்னு மாத்தினேன். சரி, பூனை வந்து வந்துட்டு போறான். என்னோட ஃப்ரெண்ட் நயன்தாரா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து யாராச்சும் பேசினாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அலர்ட்டாலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. ஓகே, சோ இந்த காய் வந்து அவங்க கிட்ட அப்பப்போ வந்து பேசிட்டு இருப்பாங்க, சும்மா காமன் டாக் தான் பேசுவாங்க. ஓகே, சோ அவங்களுக்கு தெரியாதுல, அவங்க நம்மள பேசிட்டு இருப்பாங்க. சோ நாளாக இந்த காய் என்ன பண்றாருன்னா அவங்களோட ஃபைனான்சியல் ப்ராப்ளம் பத்தி பேசுறாரு அவங்க கிட்ட. ஓகே, இந்த மாதிரி எனக்கு தெரியும் உங்களுக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வந்து அதுக்கு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூனன் தானே அந்த கேரக்டர் கரெக்ட்டா ஒத்து போகுது. சொல்லுங்க, ஃபைனான்சியல் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்போ இவங்க கேட்டிருக்காங்க என்னது அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா போமோ. ஓகே, எனக்கு ஒரு போமோ தெரியும், அவர்கிட்ட போனா அவர் வந்து ஃபைனான்சியல் க்ரோத்க்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி டைம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலி கிட்ட கேட்கணும். பட் இவங்க வந்து அதெல்லாம் அவங்க பண்ணல, அவங்க சொந்தமாவே எல்லாத்தையும் முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் அது தப்புன்னு, ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க ஃபைனான்சியல் இஷ்யூ வந்து கொஞ்சம் இதா இருந்தது. Basically I think she was in the state where I get this is my decision and I'll make it. It's her financial thing, right? Okay, so I understand. Okay, fair enough. மோஸ்ட்லி இண்டிபெண்டன்டா இருக்கிற பொண்ணுங்க வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அததான் அவங்க செய்வாங்க. அந்த ஒப்பீனியன் கொஞ்சம் குறைவா தான் கேட்பாங்க, ஏன்னா they know what they are doing, அப்படிதான் இருப்பாங்க. ஓகே, பட் it's good to get opinion la from family or friends, but இவங்க அப்படி சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ however அவர் பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு, இவங்களும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு ஒன் ஃபைன் நைட் ஒரு பஸ் ஸ்டாப், அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், அது ரொம்ப இருட்டா இருக்கும். ஓகே, யாருமே நடமாட மாட்டாங்க அங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஓகே, இவங்களும் இப்ப வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மனசு சரியில்லை, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க தப்பு பண்றாங்கன்னு. ஆனா இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க போயிருக்காங்க. தென் அவங்க கொஞ்ச நேரம் சேர்ந்து வெயிட் பண்ணி அவர் வந்திருக்காரு, வந்து கூட்டு போயிருக்காங்க. ஓகே, கூட்டு போன அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க இந்த பொம்மை பக்கம் போனாங்களா, அந்த பொம்மை வந்து இவங்கள உட்கார சொல்லியிருக்காரு. ஓகே, இவரு அதாவது அந்த நீங்க விஜய்னு சொன்னீங்கல்ல அவரு, ஓகே அவரு வேணாம். அப்புறம் அந்த பூமோ, ஓகே 3 பேர் தான் இருக்காங்க. சோ இவர் வந்து ஆல்ரெடி இந்த பூமோ கிட்ட சொல்லிட்டாரு போல என்ன ப்ராப்ளம் அதெல்லாம். சோ இவங்க போயிட்டு எதுவுமே பேசல. ஓகே, சோ அந்த பூமோ வந்து இவங்க கையை கேட்டிருக்காங்க, அவங்களும் கையை நீட்டி இருக்காங்க, எதுவுமே சொல்லல, சதாக்குன்னு ஒரு வெட்டு சதைய. ஓகே, ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப வந்து உன் கண்ணுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும். ஓகே, நான் வந்து உனக்கு வந்து ஒரு பொருள், ஐ மீன் ஒரு விஷயம் வந்து ஒரு என்டிட்டி வந்து அவங்களுக்கு கொடுக்க போறாங்க ஜாகுக்கு. ஓகே, ஜாகு பண்றதுக்கு, விச் இஸ் எல்லா விதமாவும் அவங்களுக்கு ஒரு கார்டியனா இருக்கும், ஃபைனான்சியலி அவங்களுக்கு growth கிடைக்கும் அந்த மாதிரி. சோ தென் அவர் சொல்றாரு, இருக்கு மச்சான் இருக்கு இங்க. சோ சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க வந்து பாத்துருக்கு, வெயிட் பண்ணி பாத்துருக்கு, அதுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு தெரியுமா, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுல ஒரு விஷயம் ஒண்ணு மட்டும், ஒரு லைட் வந்து
தூரத்துல இருந்து வந்து நெத்தில நிக்கிதா அந்த லைட், அப்படிதான் சொன்னிச்சு. அதுக்கப்புறம் அது காண போயிடுச்சு. அப்போ அந்த பூமோஸ் இருக்காரு, கைய ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. சோ கைய ஓபன் பண்ணி பார்க்கும் போது அவங்க கையில வந்து ஒரு பொருள் இருந்திருக்கு. ஓகே, அது என்னன்னு சொல்லணுமா? சொல்லுங்க. எதுவுமே சென்சர் பண்ண தேவையில்ல, நீங்க அப்படியே ஓபனாவே சொல்லுங்க. சோ அவங்க கையில என்ன இருந்துச்சுன்னா கோல்ட் நீடல் இருந்துச்சு. ஓகே, ஒரு கோல்ட் ஊசி. ஓகே, அப்போ திறந்து பார்க்கும்போது இருக்குது. அவங்க கேக்குறாங்க என்னது அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, உங்களுக்கு வந்து ஒரு என்டிட்டி வந்து வந்திருக்கு. ஓகே, அந்த என்டிட்டி பேர் சொல்லவே பயமா இருக்கு தெரியுமா, ஏன்னா அது சொல்லக்கூடாது சொல்றாங்க. இல்ல அது ஆரம்பிக்குமா? இல்ல இது வந்து ஆக்சுவலி குட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சம்திங் புத்ரிலா. ஓகே அவங்க சொல்லும்போது கூட அந்த புனியன் கூட்டத்துல இருந்த லீடர் சொல்லுங்க தெரியல, ஆனா அவங்க ஏதோ புத்ரி தான் சொன்னாங்க. அதான் வந்திருக்காங்களா? சோ தென் இப்ப அவங்களுக்கு அந்த என்டிட்டி வந்துருச்சுல, கிடைச்சிருச்சுல. சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதுக்கு மேல நீங்க சிம்பாயாங் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் யூ ஹேவ் டு ஃபீட். அவங்களுக்கு வந்து சாப்பாடு நம்ம கொடுத்து சமயம் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் அன்னாடிக்கு பண்ணணுமா வீக்லி ட்வைஸ் பண்ணணுமான்னு தெரியல, பட் சம்பாயாங்னு ஒண்ணு பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடுனா அந்த சாப்பாடு தான் வைக்கணும் அப்படிலாம். ஸோ ஆஃப்டர் டேஸ் இதெல்லாம் கோவிட் 3 கிடைச்சு தெரியுமா. அதுக்கப்புறம் வந்து கோவிட் வந்துருச்சு, குவாரண்டைன் வந்துருச்சு. இவங்க வந்து பேக் டு கேலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த சம்பாயம் பண்ணும்போது அவங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த சாப்பாடு கிடைக்கல. குவாரண்டைனால எங்கேயும் திறக்கல. ஸோ அந்த பர்டிகுலர் திங் வந்து கிடைக்கல. இவங்க வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா, பரவாயில்ல நம்ம என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வந்து சம்பாயம் பண்ணுவோம், இட்ஸ் ஓகே, அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு இவங்களும் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆனா இதுக்கு முன்னுக்கு வந்து அந்த பொம்மை பார்த்து போயிட்டு வந்த அப்புறம் எல்லாமே ஓகேவாச்சு தெரியுமா. ஃபைனான்சியலி இவங்க நல்லா ஆயிட்டாங்க. அவங்க எவ்வளவு அவளுக்கு சம்பாயம் பண்றாங்களோ அவ்வளவு அவளுக்கு அவங்க நல்லா ஆயிட்டு இருக்காங்க. சோ இந்த கோவிட் வந்து இப்படி வந்தனால பர்டிகுலர் சாப்பாடு கொடுக்க முடியல. அதனால வந்து இதுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே, அகெயின் ஃபைனான்சியல் இஷ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த காய்க்கு கால் பண்ணி சொல்லிருக்காங்க, ஓகே இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, பூமோ கிட்ட பேசிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு வச்சுலாம் ஃபீட் பண்ண முடியாது, அது ஆக்சுவலி இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகும், நீங்க திருப்பி வாங்க நம்ம வந்து அதை செட்டில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, சோ இவங்களும் வந்து நம்பி போயிருக்காங்க 2வது தடவை. ஓகே, ஆனா இவங்க போறதுக்கு முன்னுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ரிச்சுவல் வந்து பயங்கரமா இருக்கும். ஓகே, அதுவும் இது வந்து சுடுகாட்டுல ராத்திரி டைம் பண்ண போறாங்களாம். ஓகே, உங்க கண்ணுக்கு வந்து இன்னும் பயங்கரமான விஷயம் தெரியும், வரும்போது தெளிவா வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. விச் இஸ் ஏதாச்சும் ஒரு கன்சியூம் பண்ணிட்டு வாங்க. அவங்க ட்ரங்க்னா வர சொல்லிருக்காங்க அவங்கள. எதனாலனா சுடுகாடு ராத்திரி டைம் யாருமே இருக்க மாட்டாங்க, பொண்ணு. Yes, அந்த மாதிரி. Can I just have one question? Your friend didn't think about like, okay, I don't need this in my life. அவங்க அதை பத்தி நினைக்கல. ஏன்னா இவங்க டிசிஷன் எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து தனியா தானே யோசிச்சு எடுத்திருக்காங்க. சோ இப்ப ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் போது அது அவங்க செட்டில் பண்ணணுமே. அதனால வந்து அவங்க எதை பத்தி அவங்க யோசிக்கல, ஓகே நம்ம செட்டில் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு அவங்க வந்துதான் ஃபைனான்சியல் growth பாத்துறாங்களே வேற. சோ அவங்க நம்புறாங்க. Okay, she gambled. Okay. சொல்லுங்க. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அவங்க போய் சேர்ந்திருக்காங்க தெரியுங்களா, சாயங்காலம் ஆச்சு. சோ அவங்க சோஜு வாங்கியிருக்காங்க. சோஜு வாங்கிட்டு குடிச்சிருக்காங்க. தென் அந்த காய் வந்து அவங்கள பிக்அப் பண்ணிருக்காங்க. ராத்திரி ஆச்சு. அந்த சுடுகாட்டுல அந்த பூமு வந்து ஏதோ பண்ணி வச்சிருக்காரு, சொற்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு உட்கார்றதுக்கு எல்லாமே. ஓகே, இவங்க போயிருக்காங்க, உட்கார சொல்லிருக்காங்க சொற்கள்ல. அகெயின் அவங்க கையை எடுத்து வெட்டிருக்காங்க. அதாவது ஒரு வெட்டு ரத்தம் ஊத்துது, கீழே ஊத்துது தெரியுமா, மண்ணில் ரத்தம் படுதான், அது பாக்குதான், பட்டு காணா போதும் ரத்தம், அதுதான் மெயின், காணா போகுதான். அப்போ இதுக்கு வந்து என்ன நடக்குது தெரியல. இவங்க வந்து இவங்களோட முடியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு முடி எடுக்கிறாங்க, என்ன நடக்குது எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியல.
இது வந்து என்ன பார்த்திருக்குன்னா, இந்த ரிச்சுவல் நடக்கும்போது தூரத்துல வந்து ஒரு வெள்ளை கலரு உருவம் வந்து நிக்கிது தூரத்துல. ஓகே, இந்த ரிச்சுவல் நடக்க அந்த அந்த திங் வந்து கிட்ட வந்துகிட்டு இருக்கான். ஓகே, சோ இந்த கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அது பக்கத்துல வந்து நிக்க ஆரம்பிச்சிருச்சான். பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஓகே, இது வந்து அந்த உருவத்தை நல்லாவே பார்த்திருக்கு. அது ஒரு பொம்பளை உருவம், வெள்ளை கலர் உருவம் போட்டிருக்கா. as usual எல்லா பேய் கதையில சொல்ற மாதிரி. ஆனா அதோட ஃபேஸ் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னு சொன்னிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து just one more question. How old is your friend? இது நடக்கும்போது 25 வயசு. She's quite young. எனக்கு அதுக்கு சேம் வயசு தான். ஆனா இப்போ வருஷம் ஆச்சு, வயசாகுது. சோ இப்போ ஒரு 30 ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த ரிச்சுவல் எல்லாம் முடிச்சு அனுப்பி விட்டாங்க இவங்கள வீட்டுக்கு. ஓகே, இவங்களும் கேளுக்கு வந்துட்டாங்க. ஓகே, வந்த அப்புறம் நடந்திருக்குன்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவங்க கிட்ட வந்து அவங்க முடியெல்லாம் இருக்குல்ல, அவங்க தான் முடியெல்லாம் எடுத்தாங்கல்ல, அது அப்புறம் இன்னும் ஃபியூ திங்ஸ் வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க, போய் எரிச்சிருன்ட்டு. ஓகே, அவங்களுக்கு வந்துட்டு 2 நாள் கழிச்சு போய் எரிச்சிருக்காங்க. எரிச்சு ஆத்துல கலந்துட்டாங்க. இப்ப கூட அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லல. சோ தென் இது பண்ண அப்புறம் 2-3 நாள்ல வந்து இவங்கனால தூங்க முடியல. இது வந்து படுத்திருக்குமா ஹால்ல, இதனால ரூம்ல சுத்தமா படுக்க முடியல. படுத்திருந்தா அந்த வெள்ளை ஒரு இருக்க அன்னைக்கு பாத்துச்ச, அது வந்து லிட்டரலி அங்கிட்டு நடந்துகிட்டே இருக்குமா. அதோட ஃபுட் ஸ்டெப் கேட்குமா, அதனால நிம்மதியாவே இருக்க முடியாதான். சோ அது என்ன பண்ணுமா, ரூம்ல படுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹால்ல வந்து படுக்குமா. ஹால்ல வந்து படுத்தாலும் அதேதான், அது அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருக்குமா. இது லிட்டரலி பாக்குமா அது. ஆனா இதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அதோட ரிச்சுவல் பண்ணிட்டு வந்திருக்கு, இப்பதான் போயிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு என்ன பண்றது தெரியல. அண்ட் ஆஃப்டர் ஐ திங்க் a few days அது பொசஸ் பண்ணிருச்சு. அது எஸ், என்னோட ஃப்ரெண்ட் அதை பொசஸ் பண்ணிருச்சு. இந்த பொண்ணுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல, செல்ஃப் அவேரே போச்சு அவங்களுக்கு. ஒரு கட்டத்துல வந்து அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க, விச் இஸ் அவங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. அந்த பேர் வந்து கத்திக்கிட்டே ஓடி இருந்திருக்கு குதிக்கிறதுக்கு. லக்கிலி கத்திக்கிட்டே ஓடினதுனால ஆளுங்க எல்லாம் பார்த்து புடிச்சிட்டாங்க. ஓகே, சோ இது நடக்கும் போது எங்களுக்கு பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இது ஏதோ கதை பண்ணிருக்குன்னு. சோ நாங்க என்ன பண்ணோம், சாமியார் பக்கம் போனோம், வேற வழி இல்லையே. சோ காடியில தூக்கி போட்டு போகணும். நாங்க காடியில போகும்போது அது வந்து கத்துது, ஹார்ட் புடிச்சு அடிக்குது, நான் சாக போறேன், எனக்கு சாகுற மாதிரி இருக்குன்னு சொல்லுது, காடியை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது, நிறைய விஷயம். ஓகே, ஸ்கிரீமிங், ஷீஸ் லிட்டரலி ஸ்கிரீமிங். அதுக்கப்புறம் போய் அங்க போய் சேர்ந்துட்டோன்னே அவர் வந்து சொல்றாரு, இப்பதான் வந்து பெரிய ஸ்டோரி. அது என்ன கதைன்னா, அந்த காய் வந்து இவங்கிட்ட எவரிடே வந்து பேசுவாங்கல்ல, அவருக்கு வந்து இவங்க மேல ஒரு கண்ணு. ஓகே, அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இப்படி கூட்டு போயிட்டு அவங்கள வந்து அது என்ன சொல்லுவாங்க, மேபி, ஆனா இவங்க மேல இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு. ஆனா அந்த போமோ இருக்காருல்ல, அவரு வந்து அப்படி இல்ல, அந்த போமோக்கு பாருங்க, இப்ப போமோக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படிப்பட்டவங்க, நம்ம சோலுக்கு வந்து நம்ம சோல் வந்து எப்படி, நம்ம ஈமாம் பவர் எப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அதனாலதான் இந்த லிட்டரலி இந்த சில பேருக்குனால வந்து மீடியமா இருப்பாங்க, இந்த கெட்ட விஷயம் கூட பேச முடியும். அவங்க எல்லாம் வந்து போமோ கிட்ட வழி போக மாட்டாங்க. எதுனாலும் இதனாலதான். ஏன்னா போனா நாங்க வந்து ட்ராப் ஆக சான்ஸ் நிறைய இருக்கு. சோ இந்த பொண்ணுக்கும் எனக்கும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தெரியுங்களா. நாங்க 2 பேருமே லிட்டரலி ஒரே மாதிரி இந்த விஷயத்துல. நான் அதனால நிறைய தடவை சொல்லுவேன், நீ சாமி பக்கம் போகாத, பூமா கிட்ட போகாத, ஏன்னா எனக்கும் பயமா இருக்கும் போறதுக்கு. ஆனா இவங்களுக்கு அந்த பயம் எல்லாம் இல்ல. பட் அந்த போமோ என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த பையனோட இன்டென்ஷன் வந்து வேற, இந்த போமோட இன்டென்ஷன் வந்து இந்த பொண்ணோட சோல் எடுத்துக்கிறது. ஓகே, சோ அந்த வெள்ளை கலர் திங் அனுப்புனாங்கல்ல, அது எதுக்கு வந்துச்சுன்னா, இந்த பிள்ளையோட சோலை கையோட கூட்டு போறதுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சாமியார் வந்து எல்லாம் சொன்னாங்களா, சொன்ன அப்புறம் அந்த நீடல் இருக்குல்ல, அந்த கோல்ட் நீடல், அது இன்னுமே எங்க கிட்டதான் இருக்கு. அது எடுத்து இன்னும் அவங்க அதான் வச்சிருக்காங்க. ஏன்னா அது அவங்களோட அது வந்து பாசக்கல்ல வைக்க முடியாது.
ஏன் கோல் இப்ப வந்து இங்க பாருங்க, இப்ப என்கிட்ட அந்த என்டிட்டி இருக்கு, அதோட பொருள் இருக்கு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஆள் கிட்ட குடுக்கணும்னா நான் வந்து அது பேரு என்ன தர்ச்சனையா சம்திங் ஏதோ ஒண்ணு கேட்டுதான் குடுக்கணும். which is I think okay there's a ritual to do it. But ஆனா இப்போ வந்து you keeping the entity with yourself. அது ஆக்சுவலி வச்சிருக்கு, ஆனா அதுல என்டிட்டி இருக்கான்னு தெரியாது. ஓகே, அப்போ அந்த சாமியார் என்ன சொல்லிருக்காருன்னா, இப்போ வந்து அந்த வந்தாங்களே அப்போ வந்தாங்களே புத்திரி, அந்த என்டிட்டி இந்த இதுல இல்ல, இது வேற ஒண்ணு இருக்கு. அவங்க வேற ஒண்ணு வச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி புத்திரி வந்திருக்காங்க, புத்திரி வந்து growth கொடுத்துருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. ஆனா லேட்டர் ஆன் அவங்க 2வது தடவை போகும்போது அந்த என்டிட்டியே மாத்திருக்காங்க. மாத்திருக்காங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி சோல் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ அப்ப எல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாமே இது பண்ணி கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ எனக்கு அந்த கதை கேட்கும் போது நான் அதை அப்படி ஷாக்கிங்ல பாக்குறேன். எப்படி நீ இப்படி பண்ண, எப்படி உங்களால தனியா பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. சரி, எவ்வளவு தைரியமா அதெல்லாம் பண்ண முடியுது பாருங்க. இவங்க இல்ல, இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்க செய்யுதா சரி அப்படின்ட்டு. பட் இது ரொம்ப பயம், இதுல ரொம்ப பாத்தே இருக்கணும். இது ஆக்சுவலி கம்ப்ளீட்டா இத தவிர்க்கணும். இது இட்ஸ் நாட், இது டோட்டலி நாட், ஷுடன்ட் ஈவன் கிராஸ் யுவர் மைண்ட். ஏன்னா அந்த எனக்கு புரியுது ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ல அவங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பட் ஐ திங்க் you need to think financial situation, there is so many advisors out there to give you financial advice. Okay, அவங்க கொடுக்காத அட்வைஸ் வந்து உனக்கு இங்க கிடைக்க போகுது. Okay, basically don't take shortcuts. Yeah. Don't take shortcuts like this. This is not worth it. Every shortcut comes with a huge consequences. Actually ஆமா, ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சுனா அது கஷ்டமா தான் நீங்க அதை படව போறீங்க. தெரியும், mansplain சொல்லிடுவாங்களே. So well, my mom have went through so much. நான் அதை விட்னஸ் பண்ணிருக்கேன். இப்ப இந்த கேர்ள் கான் த்ரூ பண்றது எல்லாமே வந்து எங்க அம்மா கான் த்ரூ பண்றத நான் கண்ணால பாத்திருக்கேன். எங்க அம்மா அப்பயும் she didn't give up because there is an addiction. இது வந்து ஒரு ட்ரக் மாதிரி. So once you saw the things, அது ஒரு கிடைக்க ஆரம்பிச்சதும் you cannot, அது என்னதான் சைட் எஃபெக்ட் வந்தாலும் you know my mom knows literally இதெல்லாம் சைட் எஃபெக்ட் இருக்குன்னு அப்பயும் அதுதான் நோக்கி போவாங்க. because it's like உனக்கு தான் கிடைச்சிச்சே. It's like a gambling, like once you start winning you always win. So இது வந்து but if you really think about it, எங்க அம்மா நான் என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல அது கிடைக்கிற விஷயம் வந்து நீங்க போவாட்டி கூட அது கிடைச்சிருக்கும். அது your brain just you look at it that way. உனக்கு கிடைச்சு இதனால தான் கிடைச்சிச்சு அப்படின்னு. So ஆனா இது வந்து எப்படின்னா இது வந்து சும்மா ஒரு கோஇன்சிடென்ஸ். Yeah, I mean like you know people's belief, like people believe in different things. But also how is the girl now right now? How she is doing? Next கேக்க தான் வந்தேன். இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க, she is all right. ஆனா இதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க, அது அவங்களுக்கு தெரியும். But okay la, she learned her lesson. The guy that you know took her to this place, what happened to him? அது தெரியல, அது நான் கடைசியா அவங்க போயிட்டு வந்தாங்களே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இது எடுத்தது கூட அவங்களுக்கு தெரியுமா, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் அதோட உங்க கான்டாக்ட் எல்லாம் வச்சுக்கிறது இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு. சோ அந்த சாமியார்ட்ட போனீங்களா, அவர் என்ன பண்ணாரு இந்த இதெல்லாம் இது பண்றதுக்கு? அவருக்கு ஒரு ரிச்சுவல் செஞ்சாருதான், அவரு புத்தியா செஞ்சாரு. பட் தென் அந்த நீடல் அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் எடுத்துக்கிட்டாரா? தென் ஓகேலா. எதனாலன்னா அதுல வந்துட்டு டிஃப்ரெண்ட் என்டிட்டி இருக்கு. இது வந்து எப்படி தெரியுங்களா, இந்த நீடல் வந்து நம்ம சும்மா தூக்கி கொடுக்க கூடாது, விற்க கூடாது. அது வந்து ஐ திங்க் 101 ringgit நினைக்கிறேன், 99 ringgit சம்திங். அது கொடுத்துட்டு தென் we have to say like இதுக்கப்புறம் வந்து இது நீங்க தான் பாத்துக்க போறீங்க அப்படின்ட்டு சம்திங் we have to say something and then we have to give. அந்த மாதிரி தான். yes correct தாராவத்தை தான் கொடுக்கணும் அத. அதோட அவங்க ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன ஸ்டோரி என்ன சொல்லுங்க, என் ஸ்டோரி எல்லாம் இருக்கு, நான் சொல்லுவேன். ஓகே, நாங்க வந்து திருப்பி உங்களை வந்து அடுத்த வாரம் கூப்பிடுறோம்.
அடுத்த வாரம் ரெடியா இருக்க. ஏன்னா இந்த வாரம் வந்து 2 மணி நேரம் ஓடிடுச்சு. நீங்க தான் எங்களோட 2வது மணி நேரம். 2வது மணி நேரம். So okay guys, the comments down below, let us know if you call Charles back. Yes. So Charles, we would love to have you next week. திருப்பி வாங்க. Yeah. உங்க கதையை சொல்லுங்க. Yes. உங்க friend வேணா கூட்டிட்டு வாங்க, அவங்க கிட்ட கேப்போம். லைஃப் 2 பேரும் கான்ஃபரன்ஸ் கால்ல போறோம். அதான் ஏன்னா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு கதை. Yeah, actually it's quite interesting. I want to actually I would love to know more about her. So if you can, இது ஒரு இன்னும் முதல் டாஸ் அப்ல சீக்வல் இருக்கு. இது பார்ட் 2. எல்லாத்துக்கும் ஒரு புது ஆரம்பம். பார்ட் 1ல இருக்கு, பார்ட் 2 வரும். So நீங்க பார்ட் 2 வர நீங்க you can bring your friend. It'd be great if she wants to be part of the show. It'd be great. Yeah. We love to have her on show. ஏன்னா அவங்க சைடுல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Yeah. அது எனக்கு தெரியல அவங்க ஜாயின் பண்ணுவாங்களான்னு. நான் ஃபார்ஸ் பண்ணல. No pressure. It's up to you. I mean அவங்க பண்றாங்களோ அவங்க தான் இஷ்டம். Okay. Anyways, we really love the story. So come back next week. Our team will call you. வந்துருங்க. Thank you. Thank you so much. Wow, the story was so intense. ஏய் நான் கொஞ்ச நேரத்துல அது என்னமோ ஒரு இல்ல நான் நீ எங்க போனே பார்த்தா எனக்கு லைட்டா என்னமோ அந்த தப்பான பாதையில மகாராஜா கதை மாதிரி அப்படி போயிரோட. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். கூட்டு போயிட்டு என்னமோ பண்ண போறான். அதனால தான் அது வேணாம். லைக் நான் கொஞ்சம் இல்ல அடசல பார்த்தா கை எடுத்து பச்சக். ஆக்சுவலி அந்த கேர்ள் சொல்லும்போது லைக் ஐம் so curious, வெட்டும்போது ரத்தம் வந்து கீழே வந்துச்சு சொன்னாங்க. அதனால ரத்தம் வந்து disappearing. Yeah. Do you know that actually can happen in normal days? Yeah, I know. நான் அந்த ஏதோ டிஸ்கவரி சேனல்ல கூட பார்த்தேன். இல்ல எப்படி தெரியுமா இருக்கும், அந்த மண்ணல் இருந்து சூடா இருந்தா இது அப்சார்ப். சோ அப்சார்ப்ல அது அப்படியே evaporate. ஓகே. மண்ணல் வந்து சூடான மண்ணல் இருந்தா அது நடக்கும். ஆனா நடராத்தியா நீ தெரியுமா சனத்துல இருந்து நீ நல்ல லாஜிக்கலா யோசிப்பாரு. இதெல்லாம் பிலீவ் பண்றதுக்கு they could have prepared anything before they actually அந்த எனக்கு என்ன ஆச்சுனா அது விட்டுரு. எனக்கு என்ன ஆச்சுனா every time I think scientifically the blade has some kind of chemicals like LSD chemicals or whatever. So when it split it there அது வந்து immediately rushes to her blood. Okay. Could be possible. அது என்ன ட்ரக்னு தெரியாது. So because அதனால தான் நீ இப்ப பாப்ப இது நீ உனக்கு தெரியும் அப்படி நான் சொல்லும்போது அது கண்ணுக்கு இதெல்லாம் தெரியுது, which is very much similar to LSD. You if you tell people that if you see this thing they will see this thing. Yeah, so it's like we're not saying that like I think the girl told the story as a cautionary tale because there's a lot of பொண்ணுங்க வந்து நிறைய தனியா இப்ப வந்து முடிவு எடுக்கிறாங்க. நீங்களே முடிவு எடுக்கிறீங்க. ஆனா இந்த முடிவு எடுக்கும்போது we are not saying the actions that you're taking are wrong, but actions that you take for a shortcut. This kind of action for a shortcut, I will believe and I will 100% tell you, I'm not mansplaining or shit, but I'm telling you that is wrong. The moment somebody tells you if you do this ritual உங்களுக்கு இது கிடைக்க போகுது, most likely don't get it. சாமி கும்பிடுறது வேற, இது பண்றது வேற. டூ டிஃபரெண்ட் திங். அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்னொன்று முக்கியமானதுல மூட நம்பிக்கை வந்து இந்த முட்டாள்தனம். ஸோ அது இந்த மாதிரி பாதையில் வந்து யாராச்சும் கொண்டு போகிறாங்க, லைக் இவங்க சொன்ன மாதிரி தான் ஷார்ட்கட்டில், அதாவது ஈஸியாக உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, பின்னால் வந்து பெருசாக ஒன்று உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அதுதான் இது காமெடியாக கூட இருக்கலாம் சொல்கிறதுக்கு, பட் பெருசாக ஒன்று வெயிட் பண்ணுறது தான் உங்கள் லைஃபை எஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் அங்கே இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு டைலாக் பண்ணி பேச ஆரம்பிச்சேன். கஷ்டப்பட்டு கிடைக்கிறது என்னைக்கும் நிலைக்காது. ஸோ பத்தி கஷ்டப்பட்டு கிடைக்கிறது எதிர்க்க நிலைக்காதா? கஷ்டப்பட்டு கிடைக்கிறது என்ன எப்பவும் நினைக்கும், கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்கும் நிலைக்காது. ஆமா ஏதோ டைலாக் சொல்லிட்டு நீ எல்லாம் தப்பா சொல்லிட்டு இருக்க. பட் the thing is ஷார்ட்கட்ல போய் ஒரு விஷயம் கிடைக்கணும்னா I don't think so. This is something that my family usually do, but I personally, it's up to you if to believe or not. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மண்ணெண்ணெயில வந்து சில நேரத்துல வந்து like you feel down, okay, that everything is not going your way. There's the days, some weeks, some days are like that. There is. So what you can do is, இது வந்து எனக்கு வந்து சயின்டிஃபிக்கா சொல்ல தெரியல, ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா என் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, and I've done this before so I know it kind of works, but I don't know why. Go to a temple and just sit there, because the reason why scientifically speaking the temple is அந்த சாமியில வந்து சில கல்லுல தான் பண்ணிருப்பாங்க. அந்த கல்லு பண்ணும்போது அந்த கல்லு வந்து it's actually absorbing whatever the negative energy that you're feeling. So that is why அந்த கல்லுல இருந்து cleanse பண்றதுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க. So it's for it to cleanse. So when you go there you will feel a sense of peace. Is கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் எதுவும், but if you feel very down, just go there.
அது நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு. Beside that, like okay, this is someone for believers, right? But someone for non-believers that they would also go through the same thing. Ana sometimes they would might try. Like என்ன தெரியுமா அவங்க சொன்னாங்க நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். But this is also for people like because they also in a place where எல்லாம் இழந்திருப்பாங்க. So they have no opportunity. Maybe like நான் எல்லாம் இழந்துட்டேன், இது ஒரு ட்ரை பண்றது தானே. But even that kind of அது போறதுக்கு பின்னாடி you can try something nature. You can go something புதுசா அதை ட்ரை பண்ணலாம், ஹைக்கிங் பண்ணலாம். You go to a nature life. அது கூட பண்ணலாம். Like நேச்சர்ல like working out does help. Yeah. But not everyone has the strength to work out. Yeah. Correct. But I'm telling you this is all one of the ways. Like temple போறது ஒரு வேயா இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு one of the ways. Like there's so many ways you can figure it out. Like working out is one. Working out is legit. Working out does help you to be disciplined. Things it does help you out. If not, go to a temple. What breaks a cycle basically is routine. A routine where you have like consistency, you will help you break the cycle of feeling down. Okay. Even a routine of reading a book, it helps. So இது வந்து அட்வைஸ் கிடையாது, இங்க ஒப்பீனியன் தான். இது அட்வைஸ்ல இது நானே பண்ணியிருக்கேன். இவன்ட்டே கேளுங்க, நான் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், நான் இப்போ எப்படி இருக்கேன்னு. So these are things that I know it works, so do it. Like reading and being consistent and working out worked for me. I'm not sure it worked for you. Right? So last time actually இது நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ ஆரம்பத்தில் வந்து when I was young, I was a martial artist, right? So நான் வந்து அப்போ வந்து ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா என்னோட கதை கட்டுருந்தா சில பேர் தெரியும். ஸோ which is I came from a very அந்த மாதிரி பேக்ரவுண்ட். ஸோ ஆரம்பத்தில் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு தாய் தாலிஸ்மன் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து இட்ஸ் லைக் அ 4-dimensional protection. ஸோ இப்போ இங்கே 2 தங்காய் இருக்கும், பின்னால் 2 தங்காய் இருக்கும். அது நீ போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு வந்து எல்லாமே விக்டரி எல்லாமே எப்படின்னு. ஓகே. ஸோ நான் அதை போட்டுட்டு வந்து எல்லா இடத்துக்கும் போவேன். ஸோ எனக்கு ஒரு தைரியம், இதுக்கு மேலே யாரும் என்னை அடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நான் காம்படிஷன்லாம் போவேன். காம்படிஷன் போய்ட்டு ஆக்சுவலி நான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப தோத்துக்கிட்டு இருந்தேன். வந்து எனக்கு அது போட்டதும் வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. நான் போய் ஜெயிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் அப்போ வந்து ரெட் பெல்ட்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன கலர் பெல்ட் எல்லாமே நான் தோத்தது தான், நான் எதுவுமே ஜெயிச்சது இல்லை. ரெட் பெல்ட் அப்பதான் வந்து எங்க அம்மா சொல்றாங்க, இல்லை நீ ஏதாவது இப்போ நீ ஸ்பிரிச்சுவல் ஏதாவது பண்ணு சொன்னா நான் அது வந்து அது வாங்கினேன். அது வாங்கி நான் போட்ட பிற்பாடு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், அதான் நான் சொல்லிட்டாங்க ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ஆள் நான் அடிச்சு ஜெயிக்கிறேன், எனக்கு ஒரு ஷாக். இது உண்மையில ஒர்க் பண்ணுது. Continuously, I'm going to semi-final and I'm going to final and I won. That day onwards, எனக்கு வந்து I became obsessed with that thing. It's like, எனக்கு டிகிரி வந்துருச்சு, யாரோட லக்கி சாம்ல லக்கி சாம் I win, right? So one day இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது நான் அது ஒரு நாள் கூட நான் கழட்டல, பட் குளிக்கும் போது கழட்டிடுவேன். அது அவ்வளோ துபாலா இருக்கும். ஸோ அது ஈரமாயிரும். ஸோ கழட்டிடுவேனா. ஸோ இதே மாதிரி ஒரு காம்படிஷன் போகும்போது நான் அசதியில் இதில் வந்து நான் போட்டிருக்கேன்னு நினச்சிக்கிட்டே போயிட்டு அந்த காம்படிஷனில் போயிருக்கேன். நான் அப்பயும் நான் ஜெயிச்சேன். நான் வந்துட்டு தங்கா எப்படிலாம் ஒர்க் பண்ணுது. சரி நான் சட்டெல்லாம் மாற்றிட்டு அந்த காம்படிஷன் முடிஞ்சப்போ சட்டெல்லாம் மாற்றிட்டு பார்க்குறேன், எங்கடா தங்காயி ஐயோ காண போச்சுன்னு சொல்லிட்டு நான் அங்கெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அது வீட்டில் தான் இருக்கு. அப்போ நான் போட்டே போல. பிளஸிபோ எஃபெக்ட்ல. ஸோ இட்ஸ் வாட் ஹேப்பன் இஸ் தட் டே ஒன்வர்ட்ஸ் நான் தங்கா இல்லாமையே ஏன்னா எனக்கு தான் அந்த நார்மலாக கான்ஃபிடென்ட் கிடச்சிருச்சு. நான் இது வரைக்கும் எவ்வளோ ஜெயிச்சிட்டேன். இட்ஸ் லைக் ஸோ after that I win without the tankai also. So what happened is it's your mind making this up, this giving the alternative version of yourself, like இது மாதிரி இருக்கு நான் கான்ஃபிடென்ட். அதான்டா அந்த பிளஸிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பிளஸிபோ இல்ல. Okay, so this is okay, you know Olympics is going on, right? Yeah. This is an Olympic technique they teach the Olympians. Okay, so இது வந்து நான் இப்போ எனக்கு ரீசெண்டாக தான் ஒலிம்பிக்ஸ்னால இதை பற்றி படித்தேன். ஸோ நீ சொல்லும் போது இது நீ முன்ன சொல்லியிருந்தா எனக்கு தெரியாது, இப்போ சொன்னபோது தெரியும். ஸோ உனக்கு தெரியுமா வந்து ஒருத்தர் வந்து இந்த டர்க்கிஷ்கார் வந்து சும்மா கண்ணாடிலாம் போட்டு நார்மலா. ஓகே, ஸோ apparently in the Olympics people train for this. They train for you to do something where you don't feel that you are in a competition. Like you're not in it to win it. Okay. So இது வந்து நீ ஜெயிக்கிறக்காண்டி பண்ணல, நீ தோக்கிறக்காண்டி பண்ற. You're ready to lose. So when you're ready to lose, that means you will take decisions that you will be like, I'm ready to lose, so I'm willing to take risk or decisions or like நீ வந்து சில moves ஏதாவது எடுக்கிறதுக்கு நீ பயப்பட மாட்ட. So they will take it
because they will play it much more better. Okay. So it is a psychological effect. So this is something they teach. You know who plays this very well? Ronaldo. Cristiano Ronaldo. Yes sir. Cristiano Ronaldo does this. So Cristiano Ronaldo plays, he doesn't play like he's the greatest. He plays because he has to prove himself that he's the greatest. So he does it 100 million times to make it. So இது நான் கேட்டிருக்கேன். So apparently it's a effect that they teach Olympic. Any athlete that plays their max, that means you go and ask them, அவன் சொல்லுவான் நான் அதை பத்தி யோசிக்கல, ஜெயிக்கிற பத்தி நான் யோசிக்கல. So actually இது வந்து இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, he play law of attraction. So instead of வந்து நான் வந்து போட போறேன்றத actually அவன் எப்படி every time கோல் பண்ணும்போது அவன் எப்படி தான் நினைப்பானா, it's already done. நான் போட்டேன். இது வந்து before that it's a time travel மாதிரி. நான் ஆல்ரெடி போட்டேன். actually கோல் புந்துருச்சு எப்பயே. நான் இது சும்மா ஏத்துறேன் அவ்வளவுதான். So every single time நீ அது ஒரு க்ளோஸ் அப்ல அவன் பாத்தீனா அவன் உண்மையிலே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் தெரியுமா, நான் போட்டேன் அவன் சொல்றது அப்படியே. Oh yeah, அது நான் பாத்துர்க்கேன் before. So he just saying that it's already done. So அவன் ஏத்துவான், it's done. Yeah, but so அவன் அவ்வளோ ட்ரெயின் பண்ணிருக்கான். அவன் நல்லாவே தெரியும். But it's actually he train his brain. Yeah, it's like a effect to make yourself in a very zen state. So every athlete is, the moment you know you're going to lose, you are willing to take risk and you're not nervous about making decision. Yeah. And that is the athlete. That's the peak la. இப்படி வந்ததில்ல, but generally இங்க இப்படி தான் இருக்கும். So இந்த மாதிரி மூல நம்பிக்கைலாம் வந்து it's giving you an alternative way to make you confident and feel that. Yeah. Like அது இருந்தா இது நடக்கும், அது இல்லாமயே உங்களுக்கு நடக்கும். ஆனா அது இல்லாம நடக்கும். அது வந்து அது நடக்கிறதுக்கு நீங்க எஃபர்ட் போடணும். ஆமா, கொஞ்சம் எஃபர்ட் போடணும். So அது வந்து ஒன்னும் ஈஸியா நடக்கும், இன்னொரு எஃபர்ட் போட்டு நடந்தா you be able to go further in your life. Correct. Yes. Okay, with that being said, இது ரொம்ப லாங்கா பிரிச்சு இந்த எபிசோட். ஆமா. With that being said, thank you so much for watching. முதல் முறை பாட்காஸ்ட்ல வந்து part 2 actually கமெண்ட் பண்ணுங்க. அவங்களோட இன்னொரு கதை கேட்க போறீங்கன்னா just comment down. அவங்கள அடுத்த வாரத்துல வந்து நாங்க ரெடி பண்ணிடுறோம். மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த முதல் தடவை இந்த எபிசோட் முடிச்சிட்டு அடுத்த எபிசோட சீக்வலா வரப்போகுது. So I think this is a sequel first time in podcast historyல இதான்டா சீக்வல். எல்லாமே ஒரு முதல் முயற்சி. அது என்ன அடிச்ச அப்புறம் தான் உனக்கு வரும். So with that being said, thank you so much for watching. We really love you. உங்க கதை நீங்க சப்மிட் பண்ண போறீங்கன்னா ஷால்ஸ் மாதிரி நீங்க வந்து லிங்க்ல பண்ணலாம். கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு, என்ன கதை. நீங்க வந்து கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறீங்க. இந்த எபிசோட் இது பிடிச்சிருக்கே பிடிக்கல. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து சில நேரத்துல டைம் கோட்ல வைப்பீங்களா, அது கூட எங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா அதை நாங்க ரீல்ஸ் அது வெரி இன்ட்ரெஸ்டிங். சம்டைம் வந்து என்னத்த தான் வச்சிருக்காங்க. இதுவா சோ அதெல்லாம் நீ பார்த்து பண்ணியா அதெல்லாம் ரீல்ஸா வரும். நீங்க செலக்ட் பண்றதா ரீல்ஸா வரும். So with that being said, we just want to say thank you so much for watching. We really love you guys. Yes. And whatever jokes we said, we just for fun, all right? ஏதாவது தப்பா பேசியிருந்தா கமெண்ட்ஸ்ல உங்க விட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க. நாங்க கமெண்ட்ஸ் உங்களுக்கு துப்பிருந்தா அது இல்ல, நாங்க சும்மா வந்து கலாய்ப்போம். It's just us. So with that being said, thank you so much. My name is Jiven. I'm Kris. I'm Davi Puvanan. We'll check you on the next one. Ciao. Ciao.